அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அன்று ஆசிரமம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வரவேற்பு தோரணங்கள் வண்ணங்களின் கலவையாய் காற்றில் படபடத்து வாசலில் சப்தமாய் வரவேற்புரை வாசித்தன. ரங்கோலி முறையில் ஆசிரம வாசலில் வண்ணக்கோலம் ஒன்றை போட்டுக் கொண்டிருந்தாள் சங்கமித்ரா. அவள் மனம் முழுவதும் உற்சாகத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது. கோலத்தை முடித்துவிட்டு எழுந்து நின்று பார்த்தபோது அந்த வாசலே மிகவும் அழகாகிவிட்ட உணர்வு வந்தது அவளுக்குள். மனதில் லயிப்புடனும் ஈடுபாட்டுடனும் செய்யும் எந்த காரியமும் அழகுற அமையும் என்று ஆசிரம தலைவி கூறுவது எவ்வளவு உண்மை என்று இன்று தெரிகிறது. இன்று ஆசிரமத்தின் 25வது ஆண்டு நிறைவு விழா என்பதால் அனைவருமே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். விடிந்து சிறிது நேரமே ஆகியிருந்ததால் காற்றில் குளிர் மிகுந்து தெரிந்தது. தோட்டத்தில் ஒற்றை காலில் தவமிருந்த மலர்கள் தென்றல் காதலன் சரசமாய் மேனி தீண்டியதும் மெய்சிலிர்த்து தலையாட்டின. பலவித மலர்களின் நறுமணமும் காற்றில் கலந்து இதமாய் சங்கமித்ராவின் முகத்தில் மோதின. இறை வணக்கத்திற்கு தயாராகி வந்த சில சிறுவர்கள் அவள் போட்டிருந்த கோலத்தை பார்த்துவிட்டு ரசித்து பாராட்டினர். அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு அன்புடன் அணைத்துக் கொண்டாள் அவள். இந்த சிறு மலர்களை விட்டுவிட்டு இன்னும் 15 நாட்களில் தான் பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற கவலை நீண்ட பெருமூச்சாய் வெளிப்பட்டது. ஆனால் தனக்கென ஒரு பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஒரு கூட்டு பறவைகளாக அனைவரும் ஒன்றாய் இணைந்திருந்த இந்த ஆசிரமத்திலிருந்து அவள் மட்டும் பிரியப் போகிறாள். இங்குள்ள பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் தாங்கள் அனைவரும் தாய் தந்தை இல்லாத அனாதைகள் என்பதை அவளுக்கு மறந்து போகும். எல்லோருமே தன் உறவு என்பது போல மனம் நிறைந்து போகும். 20 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு பெரியவர் உசிலம்பட்டியிலிருந்து கண்டெடுத்து வந்து இங்கு சேர்த்ததாகவும், இன்று அவளுக்கென்று பணம் அனுப்புவதாகவும், தன்னை பற்றி அவளுக்கு தெரிய வேண்டாம் என்று கூறியிருப்பதாகவும் இந்த பிறந்த நாளென்று அன்னை கூறிய போது மனம் நெகிழ்ந்து போனது. ஆனால் கள்ளிப்பாலுக்கு தன்னை பழியாக்காமல் பேருந்து நிலையத்தில் போட்டுவிட்டு போன அந்த உன்னத உள்ளம் கொண்ட தன் தாய்க்கு அவள் மனம் நன்றி கூறியது. தன்னை காப்பாற்றிய அந்த பெரியவர் மட்டும் இல்லை என்றால் தன் வாழ்க்கையின் போக்கே திசை மாறி இருக்குமே என்ற நினைவு மனதில் பெருகி விதிர்ப்பை ஏற்படுத்தியது. இங்கு வளரும் பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பு முடிந்து 21 வயதிற்கு மேல் அவர்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை அமைத்து தரும் பொறுப்பை அன்னை ஏற்றிருந்தார். ஆசிரமத்திற்கு தொடர்ந்து உதவி வரும் ஒரு பெண்மணிக்கு அவரை கவனித்துக் கொண்டு துணையாக இருக்க கம்பானியன் போல் ஒரு பெண் தேவைப்பட்டாள். அந்த வேளைக்கு அன்னை அவளை தேர்வு செய்திருந்தார். மித்ரா இனிமையான சுவாபமும் அமைதியும் அழகும் தெய்வ பக்தியும் நிறைந்தவள். எப்போதுமே அவளிடம் ஒரு இனம் புரியாத பரிவு அன்னைக்கு உண்டு. அருவிகள் சிதறலாய் வழிந்து மகிழ்விக்கும் குற்றாலத்தில் இருக்கிறது மித்ரா வேலைக்கு செல்ல போகின்ற அபிராமி அம்மாவின் வீடு. அவர் வருடம் ஒரு முறையாவது இங்கு வரும்போது மித்ரா அவரை பார்த்திருக்கிறாள். அவருக்கும் மித்ராவை மிகவும் பிடித்திருந்ததால் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வந்து அவளை அழைத்து போவதாகவும் எழுதியிருந்தார் அபிராமி. ஆசிரமத்தை விட்டு செல்வதற்கு அவள் மனம் வருந்தினாலும் தனக்கென ஒரு வேலையை அமைத்துக் கொடுத்த அன்னையின் மேல் மதிப்பும் மரியாதையும் நிறைந்தன. நினைவுகளில் இருந்து கலைந்த மனம் தனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்றை மகிழ்ச்சியுடன் முணுமுணுத்தது. என்ன மித்ரா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. குற்றாலத்துக்கு போக போற சந்தோஷமா என்றாள் அவளையே கவனித்தபடி வந்த திலகா. ஆனா இன்னைக்கு நடக்க போற விழாவும் அன்னைக்கு கிடைக்க போற விருதும் தான் முக்கிய காரணம் என்றாள் முறுவளித்தபடி. எல்லோராலும் அன்புடன் அன்னை என்று அழைக்கப்படும் ஆசிரம தலைவிக்கு 25 வருடங்களாக இந்த ஆசிரமத்தை வெற்றிகரமாக நடத்தி வருவதை பாராட்டும் விதமாக இன்று விருது வழங்கப் போகிறார்கள். அன்று செய்ய வேண்டியிருந்த வேலைகள் அழைக்க இருவருமே பேசியபடி மெதுவாக உள்ளே சென்றனர். அன்று விழா இனிது நடந்து முடிந்தது. அன்னைக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட அனைவரின் மனமும் நிறைந்திருந்தது. மறுநாள் அனைவருமே ஒரு விதமான சோம்பலுடன் இருந்தபோது அன்னையிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அலுவலக அறையில் யாரோ ஒரு புதியவனிடம் பேசிக் கொண்டிருந்தவர் அவளை கண்டதும், சங்கமித்ரா, இவரு சுரேந்திரன், அபிராமி அம்மாவோட மகன். இன்னைக்கு உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு என்றார். மித்ரா அவனிடம் திரும்பி வணக்கம் சார் என்ற போது அவன் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. தலையை மட்டும் மெதுவாக அசைத்துவிட்டு அமர்ந்திருந்த அவன் தோரணையில்
கர்வமும் அலட்சியமும் மிகுந்து தெரிந்தன. மித்ரா தயக்கத்துடன், இன்னும் 15 நாள் கழிச்சுதானமா போகணும்னு சொல்லியிருந்தீங்க? கேள்வியாக நோக்கினாள். உடனே பொறுமை இழந்த பாவனையுடன் அவன் எழுந்த போதுதான் அவன் உயரம் நிச்சயமாக 6 அடிக்கும் மேல் இருக்கும் என்று கணித்தாள் அவள். அம்மாவுக்கு வைரல் ஃபீவர், அதான் உடனே வந்த மேடம். வர இஷ்டம் இல்லைன்னா நான் வேணா வேற ஆளை பார்த்துக்கிறேனே, பேப்பர்ல போட்டா நாளைக்கே கூட ஆள் கிடைப்பாங்கல்ல, சிறு கோபத்துடன் அன்னையிடம் கூறினான். அன்னை அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு திரும்பி அவனிடம், நீங்க போய் உங்க வேலைகளை முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் மித்ராவை அழைச்சிட்டு போங்க தம்பி, அவ தயாரா இருப்பா, நான் அம்மா கிட்ட போன்ல பேசிடுறேன் என்று கூறிவிட்டு எழுந்தார். ஏதோ யோசனையுடன், சரி நான் ஈவினிங் 6 மணிக்கு வர்றேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான் அந்த சுரேந்திரன். என்ன செய்வதென்று புரியாமல் அன்னையையே பார்த்து கொண்டிருந்தவளிடம், மித்ரா, அபிராமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷன் அந்த தம்பிக்கு, அதான் எப்படி இருந்தாலும் நீ கிளம்பிதானே ஆகணும், இதை விட ஒரு நல்ல பாதுகாப்பான வேலை கிடைக்காது மித்ரா, உனக்கும் அபிராமி அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும், வேற என்ன வேணும் சொல்லு என்றார் கனிவுடன். அவளால் மறுக்க முடியவில்லை. தங்கள் நலத்தையே பெரிதாக எண்ணும் அவரின் மனதை நோகடிக்கவும் மனமில்லாமல், சரிம்மா நான் கிளம்பிக்கிறேன் என்றாள். ஆனால் ஆசிரமத்திலிருந்து கிளம்பிச் செல்லும் நாளை இன்று எதிர்பார்க்காததால் நெஞ்சம் குழம்பி தவித்தது. மனதோறும் வேதனை மேகம் மையம் கொள்ள விழியோரம் மெல்லிய மழைச்சாரல். அன்று மாலை அனைவரிடமும் பிரியாவிடை பெற்று அன்னையிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு வாராவாரம் கடிதம் போடுவதாக தோழி திலகாவிடம் உறுதியளித்து விட்டு கிளம்பும் போது மணி 6:30 என்றது சுவர்க்கடிகாரம். மனமும் கண்களும் பிரிவின் காரணமாக கலங்கிவிட, தாயை பிரிந்து முதல் நாள் பள்ளிக்கு செல்லும் சிறு குழந்தை போல மருந்து விழித்தபடி காரில் ஏறினாள் மித்ரா. சுரேந்திரன் முன்புறம் டிரைவருடன் அமர்ந்து கொள்ள, அவள் பின்னால் ஏறி அமர்ந்தவுடன் கார் வேகமாக புறப்பட்டது. ஆசிரம குழந்தைகளுக்கு கையசைத்துக் கொண்டே சென்ற போது ஏனோ மனம் இரண்டாகி விடுவது போல் வலித்தது. தூரத்தில் கார் புள்ளியாகி மறையும் வரை பார்த்திருந்த அன்னையும் பிள்ளைகளும் அந்த பாசக்கூட்டிலிருந்து ஒரு பறவையை பிரிந்த கனத்த மனதுடன் உள்ளே சென்றனர். மித்ராவின் விழிகளோ குற்றால அருவியாய், இந்த வேலையை வேண்டாம் என்று காரை விட்டிறங்கி ஓடிவிடலாமா என்று படபடப்பாகவே இருந்தது மித்ராவிற்கு. ஆனால் இயலாமையின் காரணமாக தன் மீதே கோபம் வர மெதுவாக பின்புறம் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய விழிகளுக்குள் கடந்து போன ஆசிரம வாழ்க்கை இனிதாக நிழலாடியது. பள்ளி பருவமும் கல்லூரி நாட்களும் சிறகடித்து உடன் விளையாடிய ஆசிரம பிள்ளைகளின் நினைவும் மறக்க முடியாமல் கண்முன் வலம் வந்தன. இனி தான் இருக்கப் போகின்ற சூழலை வேறு மாதிரி இருக்கும் என்ற எண்ணம் விரவி பரவ மனதினுள் ஒருவித பக்குவத்தை தத்தெடுத்துக் கொண்டாள் மித்ரா. அபிராமி அம்மாவை வருடா வருடம் அவள் சந்தித்திருந்தாலும் மனதில் ஏதோ ஒருவித பயம் படர, அன்பை கொடுத்தால் பதிலுக்கு அன்பு மட்டும் கிடைக்கும் என்ற அன்னையின் அறிவுரை நெஞ்சுக்குள் ஆழமாக தன் சுவட்டை பதித்தது. அவர்கள் குற்றாலத்திற்கு செல்லும் போது இரவாகிவிட்டிருந்தது. சுற்றிலும் மரங்கள் சூழ இருந்த ஒரு பெரிய வீட்டின் முன் கார் நின்ற போது அவளுக்கு மலைப்பாக இருந்தது. அபிராமி அம்மா இவ்வளவு பணவசதி படைச்சவங்களா என்று பிரமிப்பு வந்தது. ஆனாலும் அவரின் எளிமையான தோற்றமும் இலகுவாக பழகும் தன்மையும் அவர் மீது தனி மரியாதையை வரவழைப்பதாய் இருந்தது. காரிலிருந்து இறங்கி விரிந்த விழிகளுடன் வீட்டை பார்த்தபடி நின்றிருந்த மித்ராவை ஒரு புருவ சுளிப்புடன் ஏறிட்ட சுரேந்திரன் தன் பின்னால் வரும்படி அவளை ஒரு கையசைவில் ஏவிவிட்டு அலட்சியமாக முன்னே சென்றான். இவன் கை சொடக்கனா பின்ன வாழை சுருட்டிக்கிட்டு போக நான் என்ன வீட்டு நாய்க்குட்டியா என்று மனம் புகைந்த போதும் அவன் பின்னே மெதுவாக தொடர்ந்தாள் மித்ரா. வாசலிலேயே அபிராமி அம்மா கருணை ததும்பும் முகத்துடன் நிற்க கண்டதும் மகிழ்ச்சியுடன் வேகமாக அவரிடம் சென்றாள். எப்படிமா இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையம்மா? அக்கறையுடன் வினவினாள் அவள். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண ஜுரம்தான். அதுக்கு போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சு உடனே உன்னை அழைச்சிட்டு வந்துட்டான் சுரேன். இன்னைக்கு நல்லாவே இருக்கேன் தெரியுமாண்ணா என்றபடி அவளை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். இதாமா உன்னோட ரூமு, நீ வந்த உடனே எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு தெரியுமா? தனிமைதான், வயசான காலத்துல கொடுமையான வியாதி தெரியுமாம்மா? சுரேன் காலையிலே கிளம்பி ஃபேக்டரிக்கு போயிட்டான்னா வச்சுக்கேன், நைட்டு தாம்மா வருவான் ஒரு பெருமூச்சுடன் கூறினார். இனிமே நான் இருக்கேம்மா, உங்களுக்கு துணையா என்ன, நீங்க கவலைப்படாம இருங்க. இங்க எனக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா செய்ய வசதியா இருக்கும் என்றாள் ஆதரவாக. என்னைய பாத்துக்கிறதாமா முக்கியமான வேலையே, மற்ற வேலைக்கெல்லாம் இங்க ஆளுங்க இருக்காங்க, என் கூட பேச பொழுதுபோக்கத்தான் ஆளே இல்லம்மா.
நீ எனக்கு புத்தகம் படிச்சு காமிக்கலாம். ஏன்னா கண் பார்வை பிரச்சனை இருக்கு. என் கூட கோவிலுக்கு வரலாம், சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், வீட்டை அலங்கரிக்கிறதுல உதவலாம், வாக்கிங் வரலாம், இப்படி நிறைய வேலை இருக்குல்ல என்றார் சிரித்து கொண்டே. ஒரு வேலையுமின்றி இங்கிருந்தால் உடல் உழைப்பின்றி தாம் துருப்பிடித்து போய்விடுவோமோ என்ற எண்ணம் மனதில் ஊடுருவ இங்கிருக்கும் நாட்களை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உறுதி வந்தது. அண்ணே எப்படி இருக்காங்கம்மா? நானே வந்து உன்னைய அழைச்சிட்டு வரலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு பத்தியா? நீ முகம் கழுவிட்டு வா, நாம ஆசிரமத்துக்கு போன் போட்டு விவரம் சொல்லிட்டு அப்புறமா சாப்பிடலாம், என்னம்மா? சரிம்மா, அன்னை நல்லா இருக்காங்க, உங்களை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னாங்கம்மா என்றாள். பிறகு ஆசிரமத்திற்கு பேசிவிட்டு சாப்பிட்ட பின் அபிராமி அம்மாவிற்கு மாத்திரைகளை கொடுத்து விட்டு வந்து படுத்தவளுக்கு இமை சிப்பிக்குள் உறக்க முத்துக்களை அறிமுகப்படுத்த மனம் மறுத்தது. அபிராமி அம்மாவிடம் இயல்பாக பழகும் மனதில் சுரேனை கண்டதும் ஏதோ ஒரு ஒதுக்கம் வருவதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனோட அலட்சியமா இல்ல அதிகார தோரணையுடன் கூடிய ஒரு பணக்காரத்தனமா? என்னவோ ஒன்றுதான் அவளால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. மறுநாள் நன்றாக விடிந்த பிறகுதான் விழிப்பு வந்தது மித்ராவிற்கு. எழுந்து ஜன்னல் வழியை பார்த்தபோது இளஞ்சோலை பூக்கள் இனிதாக மலர்ந்திருந்தன. தோட்டக்காரன் செடிகளுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருக்க பூந்தொட்டிகள் சீராக அடுக்கப்படாமல் இருந்தது கண்ணில் பட்டது. வீட்டை அலங்கரிப்பதில் உதவலாம் என்று அபிராமி அம்மா கூறியது நினைவில் படர அவரிடம் கூறிவிட்டு தோட்டத்தை முதலில் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்தாள். குளித்து தயாராகி அவருடைய அறை கதவை மெதுவாக தட்டிய போது கதவை திறந்தவர், வாக்கிங் போலாமா மித்ரா என்றார் புன்னகையுடன். பெரிய தோட்டத்தின் நடுவே இருந்த வீட்டை சுற்றிலும் சுருங்கள் பரவிய நடைபாதை அமைக்கப்பட்டிருந்ததால் அதிலேயே இருவரும் நடந்தனர். வணக்கம் கூறிய தோட்டக்காரனுக்கு மித்ராவை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர். வாக்கிங் முடிந்து திரும்பும் போது, அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தோட்டத்துல தொட்டியெல்லாம் இன்னும் அழகா அரை வட்டமா மலர்கள் ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி அங்கெங்கே புது மாதிரி அடுக்கி வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல? தயக்கத்துடன் வினவினாள். இதுக்குத்தானா இத்தனை பீடிகை எல்லாம்? இன்னைக்கு சாயந்தாரமே உன் ஐடியாவை சொன்னீன்னா வச்சுக்கோ, தோட்டக்காரனை விட்டு நம்ம 2 பேருமா சேர்ந்து மாத்தி அமைக்கல சொல்லலாம், என்னம்மா? உற்சாகத்துடன் கூறினார் அவர். சாப்பிட்டு விட்டு சுரேன் காரில் கிளம்பி செல்லும் வரை அறைக்குள்ளேயே இருந்தவள் பிறகு சாப்பிட்டு விட்டு அபிராமி அம்மாவின் அறைக்கு சென்று புத்தகங்கள் வாசித்து காண்பிக்க ஆரம்பித்தாள். 11 மணிக்கு அவர் சத்துமாவு கஞ்சி குடிப்பார் என்று காலையில் வாக்கிங் செல்லும் போது அறிந்திருந்தாள். சமையலறைக்கு சென்று எடுத்து வந்து அவரிடம் கொடுத்துவிட்டு இந்த வயதிலும் அவர் குரோஷா முறையில் பின்னுவதை வியப்புடன் கவனித்தபடியே அவருடைய பீரோவில் புடவைகளை ஒழுங்காக அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆசிரமத்தில் தையல் வேலை பழகி இருந்ததால், இங்க தையல் மிஷின் இருக்காமா? ஆர்வத்துடன் கேட்டவளிடம், இருக்கே, உனக்கு தைக்க தெரியுமா மித்ரா என்றார் அவர். தெரியுமா, ஆசிரமத்துல எங்க வேலையில எல்லாத்தையுமே நாங்களே செஞ்சு பழகிருக்கோம்ல. பிளவுஸ், உள்பாவாடை எல்லாம் கூட தச்சிடுவோம்மா. இனிமே உங்களுக்கு நானே தச்சு தர்றேன். ஓரளவு நல்லாதாமா தப்பேன். அப்பாடா, இனிமே தையக்காரரை வர சொல்லி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ற வேலை மிச்சம் பத்தியா கூறிவிட்டு கனிவுடன் சிரித்தார் அவர். மதியம் சாப்பிட்டு விட்டு இருவருமே ஓய்வெடுத்தனர். அன்று மாலையானதும் அபிராமி அம்மாவை ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு மித்ரா யோசனைகள் கூற அதன்படியே செய்தார் தோட்டக்காரர். 2 மணி நேரத்தில் ஒரு பக்க தோட்டம் முற்றிலும் மாறி அழகாயிருந்தது. அவளையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த அபிராமிக்கு தான் சரியான பெண்ணைத்தான் தேர்வு செய்திருக்கிறோம் என்ற பெருமிதம் மனதினுள் அதிகமாயிருந்தது. அன்றிரவு அபிராமி அம்மாவிற்கு சிறிது நேரம் ஆன்மீக புத்தகங்களை வாசித்து காண்பித்தாள். பிறகு சமையல் தயாராகிவிட்டதா என்று பார்க்க சென்ற போதுதான் டைனிங் ஹாலில் அலமாரியில் இருந்த அந்த அழகிய பீங்கான் செட் அவள் கருத்தை கவர்ந்தது. அருகே சென்று ஒரு நிமிடம் அவள் ரசித்த போதுதான் பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டது. அதெல்லாம் பாக்குறதோட நிறுத்திக்கணும். அது எங்க கொள்ளுப்பாட்டி காலத்துல இருந்து இருக்கிற சைனீஸ் பீங்கான் செட்டு. ரொம்ப பழமையான ஆன்டிக் பீஸ், ரொம்ப காஸ்ட்லி. எடுத்து பாக்குறேன்னு உடைச்சிட வேணாம். சுரேனின் குரல் கண்டிப்புடன் கூறியது. அந்த குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் என்ன பதில் கூறுவதென்று புரியாமல் தலையசைத்து விட்டு வேகமாக சமையலறைக்குள் சென்றாள். தான் ஏதோ தவறு செய்த மாணவியைப் போலும் அதை கண்டிக்கும் ஆசிரியர் போலும் அவன் நடந்து கொண்டதையும் நினைத்தால் சிரிப்புதான் வந்தது. ஆனால் குறைகள் உள்ளதே மனித குணம் என்பதும் புரிந்தது. சாப்பிட்ட பிறகு அபிராமி அம்மாவின் தேவைகளை கவனித்துவிட்டு உறங்க சென்ற போது ஆசிரமத்து பிள்ளைகளின் நினைவும்
அன்னையின் முகமுமே கண்முன் நிழலாடின. தன்னுடைய சுதந்திரம் இந்த வீட்டில் பறிப்போய் விட்டது போல் ஏனோ தோன்றியது. ஏதோ ஒரு அந்நிய தன்மை மனதினுள் படர்ந்து சுருதி சேராத தம்பூராவாய் மனம் தவித்தது. மறுநாள் காலையில் தோட்டக்காரரிடம் செய்ய வேண்டிய மாற்றங்களை பற்றி மித்ரா சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் ஜாகிங் போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான் சுரேன். அன்றுதான் அவளால் பதட்டமின்றி அவனை கவனிக்க முடிந்தது. 6 அடிக்கும் மேல் உயரத்தில், மாநிறத்தில், வசீகரமான முக அமைப்போடு, பெரிய மீசையுடன் கம்பீரமாக அவன் நடந்து வருவது அழுத்தமாய் கருத்தில் பதிந்தது. அவன் அருகில் வந்ததும் குழம்பி சிவந்திருந்த முகத்தை திருப்பி மலர்களின் மேல் பார்வையை பதித்தாள் அவள். மனம் ஏனோ முதன்முறையாக சஞ்சலத்துடன் படபடத்தது. சுரேன் அவளை ஓரக்கண்ணால் கவனித்துவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டான். பணக்காரன்னாலே மேல விழுந்து பழகும் பெண்ணியத்தை சேர்ந்தவள் தானே இவளும். அதுவும் அனாதை வேற. ஒன்றை இடம் கொடுத்தா அட்டையா ஒட்டிக்கிடுவாங்க. அதனால முதலிலேயே அவளை தட்டி வைக்கணும் என்று அலட்சியமாக எண்ணியது அவன் மனம். ஆனால் அவன் எண்ணத்தை மித்ரா அறியவில்லை. அன்றிரவு அபிராமி அம்மாவிடம் கலந்து பேசி வீட்டில் ஒவ்வொரு அறைக்கும் தகுந்தாற் போல என்னென்ன வாங்கலாம் என்று பட்டியலிட ஆரம்பித்தாள். சம்மர் வகுப்பில் சேர்ந்து சமையல் கலையும் வீடு அலங்கரிப்பும் பயின்றது இன்று பெரும் உதவியாக இருந்தது. ஆசிரமத்து வரவேற்பறையை அவளும் சில ஆசிரம பெண்களுமாக சேர்ந்து அலங்கரித்த அனுபவமும் இப்போது கை கொடுத்தது. மறுநாள் காலையில் இருவரும் வாக்கிங் செல்லும் போது எதிரே வந்தான் சுரேன். அபிராமியிடம், என்னம்மா தோட்டமே அழகா மாறிடுச்சு போல இருக்கு, முனியனுக்கு இந்த மாசம் சம்பளம் கூட போட்டு தரணும்ல என்றான் உற்சாகமாக. நீ சம்பளம் கூட போட்டு தர்றதா இருந்தா மித்ராவுக்கு தான் தரணும். அவளோட யோசனையின் பேர்ல தான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுதான் இது எல்லாமே என்றார் அபிராமி சிரிப்போடு. ஒரு கணம் முகம் இறுகிவிட பிறகு அவளை யோசனையுடன் ஒரு நொடி பார்த்தவன் தோளை குலுக்கிவிட்டு அலட்சியமாக உள்ளே சென்றான். மனதிற்குள் நெருஞ்சி முள்ளாய் அவன் பார்வையும் முகமாற்றமும் கீறலை ஏற்படுத்தின. அவள் பதட்டத்துடன், ஏமா இப்படி சொன்னீங்க, தோட்டக்காரர் பண்ணதாவே இருந்துட்டு போயிருக்கலாம்ல என்ற போது, நான் உண்மையை தானே சொன்னேன் மித்ரா, நீ பேசாம இரு, அவனுக்கு தெரிஞ்சா என்னப்ப, தப்பா பண்ணிருக்க பயப்படுறதுக்கு என்று முடித்தார் அவர். பிறகு கடைக்கு சென்று அங்கு ராஜஸ்தானி பொருட்கள் விற்கும் இடத்தில் பெரிய சுவர் அலங்கார படம் ஒன்றும் ஜாடிகளும் பூக்களும் வாங்கி எடுத்துக் கொண்டனர். வேறு கடையில் பழைய ஓவியங்களையும் வாங்கிவிட்டு திரும்பும் போது காரையை அடைத்துக் கொண்டு எல்லா பொருள்களும் நிறைந்து இருந்தன. மறுநாள் தோட்டக்காரரை வைத்துக் கொண்டு ஆணி அடித்து வாங்கியவற்றை பொருத்தமான இடமாக தேர்வு செய்து இருவரும் மாட்டினார்கள். ஹாலின் உள்ளிருந்து செல்லும்படி படிக்கட்டுகள் அமைந்திருந்ததால் அதன் இருபுறமும் பெரிய பூஞ்சாடிகள் வைத்து பூக்களை அடுக்கி வைத்தன. வீட்டிலிருந்த பெரிய பரங்கிக்காய் பித்தளை ஜாடியையும் பித்தளை வாளியையும் பளபளவென்று தேய்த்து அடியில் பீடம் வைத்து அதில் ஃபேர்ம் வகை செடிகளை வைத்து ஹாலில் ஒன்றும் வாசல் ஒன்றும் வராண்டாவில் ஒன்றும் வைத்தன. 3 நாட்களில் தோட்டமும் வீடும் மாறிப்போய் தனி அழகுடன் மிளிர்ந்தன. ஒரு சின்ன பொண்ணோட கைவண்ணத்துல எல்லாமே அழகாயிடுச்சு என்று பாராட்டினார் அபிராமி. இல்லம்மா, எல்லாமே உங்களாலதான். நான் என்ன சொன்னாலும் அதை செயல்படுத்த எல்லாமே வாங்கினது நீங்க தானே, தோட்டக்காரரை செய்ய சொல்லி உற்சாகப்படுத்தினது நீங்க தானே என்றாள் மித்ரா முர்வளித்தபடி. அன்றிரவு நேரம் கழித்து வந்ததால் சுரேன் எதையுமே கவனிக்கும் மனநிலையில் இல்லை. மறுநாள் காலையில் ஜாகிங் செல்ல கிளம்பி இறங்கி வந்த போதுதான் ஹாலில் செய்திருந்த மாற்றங்களையும் தோட்டத்தின் எழிலையும் கவனித்தான். தோட்டக்காரரை அழைத்தவன், இதெல்லாம் யார் செஞ்ச முனியா, நீயா என்று கேட்டான். ஆமாங்க ஐயா, நானும் புதுசா வந்திருக்கிற அந்த பொண்ணும் தான் சேர்ந்து செஞ்சோம். உள்ள கூட அம்மாவும் அவங்களும் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மாட்ட சொன்னாங்க. எப்படிங்கய்யா இருக்குது? வெகுளியான சிரிப்புடன் கேட்டான். நல்லாதான் இருக்கு, அதான் கேட்டேன். 4 நாள்ல வீடே மாறிடுச்சு. இன்னும் ஏதாவது செடிங்க வேணும்னா அம்மா கிட்ட சொல்லி வாங்கி வை என்று கூறி சென்றான். அன்று காலையில் எப்பொழுதும் போல் இருவரும் வாக்கிங் செல்லும் போது சுரேன் தோட்டத்தை பற்றி விசாரித்ததையும் பாராட்டியதையும் முனியன் அபிராமி அம்மாவிடம் கூறினான். முகத்திற்கு நேரே ஒருவரை பாராட்டுவதற்கு கூட தனி மனம் வேண்டும் என்று தோன்றியது மித்ராவிற்கு. டிஃபன் சாப்பிடும் போது அபிராமி அம்மாள், என்ன சுரேன், ஹால் அலங்காரம் எல்லாம் பாத்தியா? தோட்டத்தை கூட மாத்தி அமைச்சாச்சு, பார்த்துட்டு நீ ஒண்ணுமே சொல்லல என்றார் கேள்வியாக. நல்லா இருக்குமா, வேற என்ன சொல்ல சொல்றீங்க? உணர்ச்சியின்றி கேட்டுவிட்டு மித்ரா சமையலறைக்குள் சென்றதும் வேகமாக அவரிடம் திரும்பினான். என்னம்மா, வந்த உடனேயே ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, எல்லாமே இவ இஷ்டப்படி செய்யாதீங்க,
எப்பவுமே வேலைக்காரங்களை தட்டி வைக்கணுமா? ஓவரா இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏற ஆட ஆரம்பிச்சுடுவாங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள். அங்கு சங்கமித்ரா வெளிரிய முகத்துடன் நின்றிருந்தாள். உள்ளத்தை யாரோ பலமாக கிள்ளியதைப் போன்ற உணர்வை ஏற்படுத்தியது அவன் பேச்சு. வேகமாக திரும்பி செல்கிறவளை பார்த்து உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் சுரேன். அறைக்குள் சென்ற மித்ராவிற்கு இதயம் கோபத்தில் படபடத்தது. இவனுக்கு மனிதர்களை பற்றி நல்லதாகவே நினைக்க தோன்றாதா என்ற வேட்கை ரணமாக படிந்தது. பிறகு திலகாவிற்கும் அன்னைக்கும் தனித்தனியே கடிதங்கள் எழுதி வைத்தாள். மனதிற்கு அமைதி தரும் விதமாக அன்னை பரிசளித்த விவேகானந்தரின் அறிவுரைகளை படித்த போது அந்த புத்தகம் சஞ்சலத்தை தூர விரட்டி மனதை செப்பனிட்டு தந்தது. அன்றிலிருந்து சுரேன் இருக்கிற பக்கமே தேவை இருந்தால் கூட அவள் செல்வதில்லை. சுரேனின் பேச்சிற்கு பிறகுதான் தான் அனாதை என்ற உணர்வை மனதில் மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது. நெஞ்சம் பழைய நந்தவன நாட்களுக்கு ஏங்கித் தவித்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. இப்போதெல்லாம் கோகுலத்தில் அவள் வாழ்க்கை இயல்பாக பொருந்திவிட்டது. ஒருவித தாளயத்துடன் அவளுடைய வேலைகள் வழக்கம் போல நடந்தன. வீடை முற்றிலும் மாறிப்போய் அழகாகி தோட்டத்தில் மலர்கள் பூவிதழ் விரித்து சிரித்து புதுராகம் பாடின. அன்று அன்னையிடம் இருந்து கடிதம் வந்திருந்தது. திலகாவும் ஆசிரமத்து குழந்தைகளும் அவளை மிகவும் விசாரித்திருந்தன. அடுத்த மாதத்தில் ஒரு நாள் லீவு கேட்டு ஆசிரமத்திற்கு சென்று எல்லோரையும் பார்த்து வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் சங்கமித்ரா. அந்த வாரத்திலேயே அபிராமியின் தங்கையின் குடும்பத்தினர் சென்னையிலிருந்து விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்திருந்தனர். அதனால் மித்ராவிற்கு அந்த வாரமே குற்றாலத்திற்கு சென்று அருவியில் குளிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எல்லோரும் அவளையும் அழைத்துக் கொண்டு ஐந்தருவிக்கு சென்றனர். மலை அன்னையின் மடியில் குழந்தையைப் போல கலகலவென சிரித்து சிதறும் அருவிப்பெண் பிரம்மப்பே ஏற்படுத்தினாள். முதலாக அருவியை பார்க்கும் போது பரவசமாக இருந்தது சங்கமித்ராவிற்கு. உயர்ந்து வழியும் வெண்மலை அருவி மென்மையான சாரலுடன் பன்னீர் தூவி சிதற குளிக்கும் போதுதான் தண்ணீர் வேகமாக தலையில் விழுவது புரிந்தது. அருவி என்றால் பூஞ்சிதறலாய் ஷவர் போல தலையில் வழியும் என்று எதிர்பார்த்திருந்தவளுக்கு படபடவென்று தண்ணீர் தலையில் கொட்டிய போது அதுவும் ஒருவித அனுபவமாகவே இருந்தது. வீட்டிற்கு திரும்பி வந்த போது தன் அறையில் மித்ரா தலை காய வைத்துக் கொண்டிருந்த போதுதான் அபிராமி அம்மாவின் தங்கை மகள் துர்கா உள்ளே வந்தாள். மித்ரா, எவ்வளவு நீளமான தலைமுடி உங்களுக்கு என்று ஆச்சரியப்பட்டவள் அருகே வந்து அவள் முடியை தொட்டு ரசித்தாள். நீங்க ரொம்ப அழகு மித்ரா என்று புன்னகையுடன் கூறவும் கூச்சத்துடன் தலை குனிந்த சங்கமித்ரா நிமிர்ந்து, நீங்களும் தான் துர்கா என்றாள் மென்னகையுடன். எனக்கும் உங்களை மாதிரி வெள்ளையா உயரமா அழகா இப்படி நீளமான தலைமுடியோட இருக்கணும்னு ஆசைதான். ஆனா கடவுள் என்ன வேற விதமா படிச்சுட்டாரே என்று கூறி குறுப்புடன் கண் சுமிட்டு சிரித்த போது அவளை ஆராயத் தோன்றியது மித்ராவிற்கு. மாநிறத்திற்கு மேல் பொதுவான உயரத்துடன் அழகாக பாப்பிட்டிக் கொண்டு துர்காவும் அழகாகவே இருந்தாள். சங்கமித்ரா தன் மனதை மறைக்காமல் வெளிப்படுத்திய போது புன்னகையுடன் நன்றி என்றாள். தான் சென்னையில் ஃபைனல் இயர் டிகிரி படித்துக் கொண்டு இருப்பதாக கூறினாள் அவள். வீடு தோட்டம் எல்லாமே உங்களோட கைவண்ணமாமே? நல்லா இருக்கு மித்ரா. நான் போன தடவை வந்தப்பவே இத பத்தி பெரியம்மா கிட்ட சொல்லி எல்லாம் மாத்தணும் நினைச்சேன். எப்படியோ நீங்க செஞ்சுட்டீங்க போங்க என்று கலகலப்பாக பேசியவளை மித்ராவுக்கு மிகவும் பிடித்தது. தோழமைக்கு ஏங்கி இருந்த மனம் படர இடம் தேடி தவித்த கொடி ஒரு கிளை கிடைத்தவுடன் பற்றி கொள்வதைப் போல அவளுடன் கைகோர்த்தது. அந்த வாரம் அனைவருமே கோவிலுக்கு சென்ற போது துர்கா விடுமுறை முழுவதும் இங்கே இருக்கப் போவதாக கூறியதும் மித்ராவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு வாரத்தில் திலகாவைப் போல துர்காவும் நெருங்கிய தோழியாக மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டாள். பிறகு வீட்டிற்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லோரும் சென்றுவிட துர்கா மட்டுமே தங்கியிருந்தாள். அபிராமி அம்மாவிடம் கேட்டுக்கொண்டு மித்ராவை அழைத்துக் கொண்டு அடிக்கடி டவுனுக்கு போய் வர ஆரம்பித்ததில் இப்போதெல்லாம் இருவரும் ஒருமையில் பேசி பழக ஆரம்பித்திருந்தனர். ஒரு நாள் சங்கமித்ரா அப்படி சென்ற போதுதான் துர்காவின் காதலன் விவேக்கை பார்க்க நேர்ந்தது. அன்று துர்காவிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கிவிட்டு இருவரும் வெளியே வந்த போது பக்கத்து ஹோட்டல் வாசலில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். புன்னகையுடன் அவன் அருகில் சென்ற துர்கா அவனை மித்ராவிற்கு அறிமுகப்படுத்தினாள். முதலில் மித்ரா ஒன்றுமே புரியாமல் யாருவ என்று பாவனையுடன் மெல்ல வணக்கம் கூறினாள். துர்கா அவளிடம் திரும்பி, இது யாருன்னு தெரியுமா மித்ரா? என்னோட சீனியர், பேர் விவேக். நாங்க 2 பேர் விரும்புறோம்.
வீட்ல தெரியாது, பெரியம்மா கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன என்று காதோரம் கூறவும் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டாள் மித்ரா. மெதுவாக இதில் தனக்கு ஏதாவது தவறான பேர் வந்து விடுமோ என்று பயம் மனதில் எழு துர்காவிடம், எனக்கு பயமா இருக்கு துர்கா, இது தப்பு இல்லையா? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் முன்னாலேயே சொல்லேன்னு என்னை திட்டமாட்டாங்களா? நீயே சொல்ல என்றாள் சங்கடத்துடன். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத மித்ரா, நானே பயப்படல. எனக்கும் படிப்பு முடிஞ்சிடுச்சு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். விவேக்கு வேலை கிடைக்கணும் தான் நாங்க இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப பெங்களூர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்குது. விவேக்கோட சொந்த ஊரு மதுரை தான். என்னை நேரா பார்த்து விஷயத்த சொல்லத்தான் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. நான் தான் செல்லுல பேசி வரவே சொன்னேன் தெரியுமா? குதூகலத்துடன் வந்தது அவள் குரல். ஆல் தி பெஸ்ட் என்று சிறு முறுவலுடன் வாழ்த்தினாள் மித்ரா. பிறகு நீங்க பேசிட்டு இருங்க, நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவர்களுக்கிடையே தான் தடையாக இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் கோவிலுக்கு சென்றாள். கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரத்தில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் திடீரென்று யாரோ தன் அருகில் வேகமாக வருவது தெரிந்தது. நிமிர்ந்தாள். எதிரி சிவந்த கண்களுடனும் கோபம் நிறைந்த முகத்துடனும் சுரேந்திரன் நின்றிருந்ததை கண்டபோது அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முகம் பயத்தில் வெளிரியது. இதுக்குதான் தினமும் அவளை டவுனுக்கு அழைச்சிட்டு வரியா? நீ என்ன அவளுக்கு கூட்டா? ஏன் உனக்கு எவனும் இழிச்ச வாங்கி கிடைக்கலையா என்ன? இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ஓ, அவன் இங்க வந்து உன்னைய தனியா மீட் பண்ணுவானா? வெக்கம் இல்ல 2 பேருக்கும் என்று கோபத்துடன் கத்திய போது மெதுவாக எழுந்த மித்ராவிற்கு நெருப்பின் மீது நிற்பது போன்று தகித்து கை கால்கள் வெளவெளத்து போயின. நான் எனக்கொன்னும் தெரியாது, துர்காதா. இயலாமையோடு அவளை பார்த்த போது எவ்வளவு நேரம் வீராப்புடன் பேசியவள் அண்ணனை கண்டதும் பயத்துடன் தலை குனிந்து அமைதியாக நின்றாள். தான் என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைப்பது என்று புரியாமல் தவித்து பிறகு கோபத்துடன் செல்லும் அவனை பின்தொடர்ந்து சென்ற மித்ராவை துர்காவும் மெல்லத் தொடர்ந்தாள். வீட்டிற்கு சென்றதும் அபிராமி அம்மாவின் அறைக்குள் அவர்கள் இருவரையும் அழைத்துச் சென்று கதவை சாத்திவிட்டு கோபத்துடன் தாயிடம் திரும்பினான் சுரேன். உங்களோட தங்கச்சி பொண்ணும் உங்க கம்பெனியனும் டவுன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமாமா? ஒரு ஆணோட இவளை தனியா விட்டுட்டு அவங்க கோவில்ல உட்காந்து புரோக்கர் வேலை பாக்குறாங்கம்மா. எத்தனை நாளா இது நடக்குதுன்னு தெரியலையே, முதல்ல அதை கேளுங்க என்று கூறிவிட்டு கோபமும் அலட்சியமும் கலந்த பாவனையில் பேன் பாக்கெட்டில் கைவிட்டபடி கண்களில் அளவிட முடியாத சீற்றத்துடன் சுரேன் நிற்க கண்டதும் மித்ராவுக்கு பயத்தில் மனம் காற்றாடியாய் படபடத்தது. அபிராமி அம்மாவுக்கும் கோபம் வந்தாலும், என்ன துர்கா, சுரேன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இப்படி பண்ண? இதுல பாவம் மித்ராவை வேற துணைக்கு அழைச்சிட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உடனே தெரியணுமா என்றார் குரலில் கண்டிப்புடன். துர்கா மெதுவாக நிமிர்ந்து, பெரியம்மா, இதுக்கும் மித்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் 2 வருஷமா விவேக்க விரும்புறேன். அவர் எனக்கு சீனியரு. இப்போ அவர் MCA படிச்சுட்டு பெங்களூர்ல வேலை கிடைச்சு அங்கே போக போறாரு. அதை சொல்லதான் இன்னைக்கு வந்தாரு. அவருக்கும் மதுரை தான் சொந்த ஊரு. இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மித்ராவுக்கே அறிமுகம் செஞ்சேன். அவங்க தான் எங்க கூட வராம கோவில்ல வெயிட் பண்றேன்னாங்க. அதுக்குள்ள அண்ணா வந்து என்றபடி சங்கடத்துடன் சுரேனையும் அபிராமி அம்மாவையும் மாறி மாறி பார்த்தாள் துர்கா. இது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தப்பு இல்லையா இது மாதிரி பழகிறதெல்லாம்? அப்பா அம்மா கிட்ட சொல்லி முறையா ஏற்பாடு செய்ய வேண்டியது தானே? அதுவும் இங்க வந்து எங்க பாதுகாப்புல இருக்கிறப்ப இதெல்லாம் சரியில்லை துர்கா. நான் இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பேசுறேன் என்ன என்றார் அபிராமி அம்மாள் கோபமாக. துர்கா பேச ஆரம்பித்த உடனே கவனிக்க ஆரம்பித்த சுரேன் அவள் சொல்லி முடிக்கும் வரை விழிகளை அவள் மீதிருந்து ஒரு நொடி கூட விளக்கவில்லை. பிறகு அபிராமி அம்மா பேசி முடித்ததும், அம்மா, சித்திக்கிட்ட இன்னைக்கு ஒன்னும் பேச வேணாம். நாளைக்கு அந்த பையனை பத்தி நானே விசாரிக்கிறேன். அவன் அட்ரஸை கொடு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாளைக்கு நைட்டு பேசலாமா? அது வரைக்கும் இவ எங்கேயும் போகக்கூடாது என்றவன் வேகமாக வெளியே சென்று விட்டான். மெதுவாக அவள் அருகில் வந்த துர்கா, சாரி மித்ரா, இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால உனக்கு தான் கெட்ட பேரு தேவையில்லாம என்ன என்றவள் திரும்பினாள். பெரியம்மா, மித்ரா மேல எந்த தப்பு இல்ல பிரியம்மா. அது தெரியாம அண்ணா அவளை ரொம்ப திட்டாரு. நீங்க தான் அண்ணனுக்கு புரிய வச்சே ஆகணும் என்று பெரியம்மாவிடம் கேட்டுக்கொண்டாள். மித்ரா எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியேறி தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். சுரேனுடைய கோபமான பார்வையும் சுடு சொற்களும் அவள் மனதில் கோபக்கனலை மூட்டுவதாய் இருந்தது. தன்னை நல்ல விதமாகவே அவன் நினைக்க மாட்டானா என்ற ஏக்கம் ஒரு சுவாச சிறகாய். தான் என்னதான் நல்ல விதமாக நடந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே அது அவன் பார்வைக்கு தவறாகவே தோன்றுவதை எண்ணி மனம் வலித்தது.
காயப்பட்ட பறவையாய் மனம் சிறகுடிந்து பறக்க இயலாமல் தவித்தது. அவள் ஏதோ யோசனையில் இருந்தபோது கதவை திறந்து வந்தார் அபிராமி அம்மாள். தப்பா நினைக்காதம்மா மித்ரா, நடந்தது நடந்து போச்சு. ஆனா நீங்க 2 பேருமே தப்பு பண்ற மாதிரி பொண்ணுங்க இல்லைனாலும் எனக்கு புரியாமலும் இல்ல. ஏமாத்தப்பட்ட வழி எனக்கு தானே தெரியும். அது சுரேனுக்கும் தெரிஞ்சதுனாலதான் பிரச்சனையே என்று கூறி நிறுத்திவிட்டு ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தார். நானும் அந்த காலத்துல காதலிச்சு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்க 2 பொண்ணுங்க எங்க வீட்டுல. ஆனா என் வாழ்க்கை சரியா அமையலம்மா. அவர் என்னைய சுரேன் கை குழந்தையா இருக்கும் போதே விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட கேரளாவுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் என் அப்பா வழி சொத்து. தன்னோட தொழிற்சாலையையும் வீட்டையும் என் பேருக்கு எழுதி வச்சுட்டு அதுக்கு ஈடான பணத்தை துர்காவோட அம்மாவுக்கு கொடுத்தாரு. நான் ஏன் இன்னும் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கேன்னு நீ நினைக்கலாம். என்னைய மதிக்காம விலகி போன ஒருத்தருக்காக நான் எதையுமே இழக்க கூடாதுன்னு சுரேன் கண்டிப்பா சொல்லிட்டாம்மா. இப்ப அவர் உயிரோட இருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால எப்பவுமே காதல் கல்யாணம் இதுல எல்லாம் சுரேனுக்கு நம்பிக்கையே இல்லாம சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. கல்யாணமே பண்ணிக்காம உங்களோடவே இருந்துடுறேன் அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். அவன் மனசுல படிஞ்ச அந்த ரணம் தான் இன்னைக்கு அவனை இப்படி கோவப்பட வச்சிருக்குமா. அதோட துர்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தானே இப்ப பொறுப்பு. இந்த விஷயத்துல நாம யோசிச்சு ஜாக்கிரதையாதான் முடிவெடுக்கணும். இந்த குடும்பத்துல இன்னொரு தடவை தப்பு நடந்துடக்கூடாது பாரு. எங்கோ பார்த்தபடி கூறிய போது அவருடைய மெலிந்த குரலும் ஓய்ந்த தோற்றமும் மித்ராவின் மனதை கசக்கி பிழிந்தன. அவள் ஆதரவுடன் முன்னால் வந்து அவர் கையை பிடித்து கொண்டாள். துர்காவும் நல்ல பொண்ணுமா, அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். நல்லவங்க எல்லாருக்குமே கெடுதல் தான் நடக்கும்னு நாம ஏன் தப்பா நினைக்கணும். நிச்சயமா எனக்கு விவேக்க பார்த்தா நல்லவராதான் தோணுது என்றாள். தன் சோகங்களுக்கு தற்காலிக விடை கொடுத்து மெல்லிய முறுவலுடன் நிமிர்ந்தார் அபிராமி. அந்த பையன் எப்படி நல்லவனா தெரியறானா? துர்காவுக்கு பொருத்தமா இருக்கானா? இருந்தாலும் நல்லா விசாரிச்சு தானே ஆகணும் ஆவலுடன் கேட்டார். அதான் உங்க பையனை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, கவலைய விடுங்கம்மா. எனக்கு என்னவோ அவரை பார்த்தா தப்பா எதுவும் தோணல. நீங்கெல்லாம் பார்த்து பேசி அப்புறமா முடிவெடுங்க என்றாள் முறுவலித்தபடி. சுரேன் ஏதாவது கோபமா பேசியிருந்தா நீ தப்பா எடுத்துக்காத மித்ரா. துர்கா மேல இருக்கிற அக்கறையினாலதான் அவன் அப்படி பேசிட்டான். இருந்தாலும் உன்னை தப்பா பேச அவனுக்கு எந்த உரிமையும் இல்லதா. இத பத்தி நானே சுரன் கிட்ட பேசுறேன் என்னம்மா கூறிவிட்டு எழுந்து போனார். அபிராமி அம்மாவின் வாழ்க்கையில் இவ்வளவு துக்கங்கள் இருக்கும் என்று அவளால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. சுரேனின் அப்பா வெளியூரில் இருக்கிறார் என்றே அவள் நினைத்திருந்தாள். இந்த கஷ்டத்திலும் தைரியமாக நின்று மகனை வளர்த்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கும் அவரை நினைத்தால் மனதில் ஒரு பெருமிதம் வந்தது. சுரேனின் போக்கில் நியாயம் இருந்தாலும் தன் விஷயத்தில் அவன் நடந்து கொண்டது மனதை ஏனோ மிகவும் பாதித்தது. அது மட்டும் சரி என்று மனம் ஒத்துக்கொள்ள மறுப்பதாய் இருந்தது. தன்னை பற்றி தவறாக பேசும் உரிமையை யார் இவனுக்கு தந்தது என்ற கோபம் மனதில் படர்ந்தது. சிட்டுக்குருவியாய் ஆசிரமத்தில் சுற்றித் திரிந்த நாட்கள் நினைவில் மோதி சோகத்தை விதைத்தன. சுரேனிடம் அபிராமியும் இதையே தான் கேட்டுக்கொண்டிருந்தார். நீ பேசினதையெல்லாம் துர்கா சொன்னாப்பா. என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணை திட்டுறதுக்கோ கண்டிக்கவோ நமக்கு உரிமையே கிடையாதுப்பா சுரேன். அவ யார் வீட்டு பொண்ணு, நம்ம கிட்ட வேலைக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா உரிமையையும் நாமளே எடுத்துக்க முடியாது. அவ நல்ல பொண்ணுப்பா. துர்கா சொன்னதை கேட்டு இல்ல, அந்த இடத்துல நானே இருந்தாலும் இததான் செஞ்சிருப்பேன். அப்ப நான் மோசமானவளா சொல்லு பார்க்கலாம் தெளிவாக கேட்டார். சுரேன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தபடியே அபிராமி அம்மாள் கூறுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அம்மா, எனக்கு துர்காவை யாரோ ஒரு ஆளோட பார்த்த உடனேயே ஒண்ணுமே புரியலம்மா. தாங்க முடியாத ஆத்திரம் வந்துருச்சு. அதான் அவ கோவில்ல காத்திருந்தப்போ அவதான் இவளுக்கு தூது போறாளோன்னு நினைச்சிட்டேன். அங்க இருந்த சூழ்நிலை அப்படிமா. அங்க யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கூட இதைத்தாம செஞ்சிருப்பீங்க என்று கூறிவிட்டு திரும்பிக் கொண்டான். ஆனால் மனம் செய்த தவறை இடித்துரைத்தது. அவன் பிடிவாதம் தெரிந்ததால் ஒரு பெருமூச்சுடன் எழுந்தார் அபிராமி அம்மா. சரிப்பா, நீ அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறமா சித்திக்கு போன் பண்ணி பேசு என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார். அன்றிரவு சாப்பிடும்போது சங்கமித்ரா அவன் பார்வையில் படவே இல்லை. அவன் வீட்டில் இருக்கும்போது அனாவசியமாக அவள் தன் அறையை விட்டு வருவதே இல்லை. சாப்பிட்டு விட்டு யோசனையுடன் அபிராமியின் அறைக்கு வந்தான் சுரேன். அம்மா, நம்ம அலுவலக ஊழியர்கள் 2 பேரை விட்டு நான் விசாரிச்சுட்டேன். அந்த விவேக் அவங்க வீட்டுக்கு ஒரே பையனா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனா, ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. அப்பாவும் அம்மாவும் மதுரையில சொந்த வீட்டுல இருக்காங்களா. இந்த பையன் மட்டும் பெங்களூர் போறானா. இனிமேலதான் கல்யாணத்துக்கு பாப்பாங்க போல இருக்கு. நாளைக்கே நீங்க சித்திக்கு போன்ல பேசுங்க யோசனையுடன் கூறினான். அவரும் சரி சுரேன், நான் பேசுறேன். அப்புறம் கடவுள் விட்ட வழி, நாம என்ன செய்ய முடியும், நல்லதே நடக்கும் நினைப்போம்பா என்றார். மறுநாள் சென்னைக்கு போன் செய்து விபரத்தை கூறிய உடனே
அன்றிரவி துர்காவின் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வந்து விட்டனர். அவர்கள் வந்தவுடன் வீட்டில் பெரும் விவாதங்களும் வாக்குவாதங்களும் நடந்தன. வீணாக அவர்களை தர்மசங்கடப்படுத்த வேண்டாம் என்ற உணர்வில் தன் அறைக்குள்ளேயே இருந்தாள் மித்ரா. மதியம் சாப்பிடும் நேரம். அறைக்கதவு திறக்க வேகமாக உள்ளே வந்து அவள் கைகளை மகிழ்ச்சியுடன் பிடித்துக் கொண்டாள் துர்கா. அம்மா அப்பா இருவரும் கடைசியாக தன் காதலை அங்கீகரித்து விட்டதை உற்சாகம் பொங்க கூறினாள். மித்ராவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்றிரவே அவர்கள் மூவரும் புறப்பட்டு சென்னைக்கு சென்று விட்டனர். பிரியாவிடை பெற்று துர்கா போனதிலிருந்து அவள் மனதில் வெற்றிடம் ஒன்று உருவாக நெடுநாள் பழகிய தோழியை பிரிந்தது போல இதயம் மௌன சோகத்தில் ஆழ்ந்தது. கட்டாயம் தன் திருமணத்திற்கு வரவேண்டும் என்று அவளிடம் கூற சென்றாள் துர்கா. அந்த ஞாயிறன்று அலுவலகத்திலிருந்து சுரேனின் பிஏ லேக்கா வீட்டிற்கு வந்திருந்தாள். அவசரமாக செய்ய வேண்டியிருந்த ஒரு வேலையை அன்று முடித்து விடலாம் என்று அவளை வரச் சொல்லியிருந்தான் சுரேன். வீட்டிற்குள் அவள் வரும்போதே அபிராமி அம்மா அவளை வரவேற்று முன்புறம் இருந்த அலுவலக அறையில் அமரச் சொன்னார். சுரேனை அழைத்து சொல்லிவிட்டு மித்ராவிடம், வாமா நான் போய் தைக்கலா? அது சுரேனுடைய செக்ரட்டரி லேக்கா, ஏதோ வேலையா சுரேன் வர சொல்லி இருக்கிறான் போல இருக்குது, அதான் வந்திருக்கா என்றார். பிறகு, மறந்தே போயிட்டேன் மித்ரா, சமையல்காரம்மா கிட்ட சொல்லி அவளுக்கு காப்பியும் ஏதாவது டிஃபனும் சொல்லிட்டு வர்றியா என்று கேட்கவும், சரிம்மா என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் மித்ரா. சமையல்காரம்மாவிடம் சொல்லி திரும்பிய போது அவர் அவளிடம் ஒரு உதவியை கோரினார். ஏம்மா, நீயே கொண்டு போய் கொடுத்துட, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு என்றபடி தட்டில் வைத்துக் கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு சென்றாள். அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். சுரேன் ஏதோ டிக்டேட் செய்ய லேக்கா எழுதி கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் லேசாக புருவம் உயர்த்திய சுரேன் ஒன்றும் கூறாமல் கொண்டு வந்த தட்டை மேஜையில் வைக்கச் சொல்லி சைகை காட்டினான். அப்போதுதான் அந்த பெண்ணை நன்றாக கவனித்தாள் மித்ரா. அளவுக்கு மீறிய ஒப்பனையும் கவர்ச்சியான உடையும் அணிந்து வித்தியாசமாக தெரிந்தவளுக்கு முதல் பார்வையிலேயே தன்னை ஏன் பிடிக்கவில்லை என்பது மித்ராவிற்கு நன்றாகவே தெரிந்தது. அபிராமி அம்மாவுடன் அமர்ந்து புத்தகம் படித்து காட்டுவதிலும் குரோஷா பின்னுவதிலும் பொழுது அமைதியாக போனது. மதிய சாப்பாடு தயாராகிவிட்டிருந்ததால் சுரேனையும் அந்த பெண்ணையும் சாப்பிட அழைக்கலாம் என்று சமையலறைக்கு சென்று பார்க்க சொன்னார் அவர். அவள் வெளியே வந்த போது அங்கு வந்த சுரேன் அவளை கண்டதும் ஒரு நிமிஷம் என்று நிறுத்தி லேக்காவுக்கு வீட்டை சுற்றி காண்பிக்கும்படி கூறினான். லேக்காவை அழைத்துச் சென்று விருந்தினர் அறையில் காத்திருக்க வைத்துவிட்டு சமையல் தயாராக இருக்கிறதா என்று பார்க்கச் சென்றாள். இன்றுதான் சுரேந்திரன் தன்னிடம் ஒரு வார்த்தை நேரடியாக நல்ல முறையில் பேசியிருக்கிறான் என்ற எண்ணம் உள்ளத்தில் துளிர்த்தது. அதே யோசனையுடன் கிச்சனிலிருந்து வெளியே வந்த போதுதான் வேகமாக எதுவோ கீழே விழுந்து உடையும் சப்தம் கேட்டது. பீங்கான் போல் இருந்ததால் பதறிப்போய் பார்த்த போது அலமாரியில் இருந்த பீங்கான் செட்டிலிருந்து ஒரு பாத்திரத்தை லேக்கா கீழே போட்டு உடைத்திருந்தாள். அச்சச்சோ என்றபடி குனிந்து ஒரு உடைந்த துண்டை மித்ரா எடுத்த போதுதான் கோபத்துடன் சுரேன் உள்ளே வந்தான். கீழே அமர்ந்து உடைந்த துண்டுகளை சேகரித்துக் கொண்டிருந்த அவளை பார்த்த போது அவனுடைய கோபம் எல்லை கடந்தது. ஏய், அறிவில்லை உனக்கு? அன்னைக்கே சொன்னேன்ல இதை எடுக்க கூடாதுன்னு. இதோட அருமை தெரியுமா உனக்கு? இதெல்லாம் நீ பார்த்து கூட இருக்க மாட்டேன். இப்ப இது உடைச்சிட்ட. ச்சே, இந்த அம்மாவுக்கு தராதரமே தெரியாது. வேலை செய்யறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் உருமினான். நான் உடைக்கல என்று கூற அவள் வாயெடுக்கும் போதே இடையிட்டாள் லேக்கா. சாரி சார், ஆசையா தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்கதான் அதை கையில எடுத்து காட்டுறேன்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. தெரியாமதான், ஆனா கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் என்று அலட்டலாக கூறிவிட்டு கீழ்கண்ணால் அவளையே நோக்கினாள். உடம்பும் மனதும் பதற, நான் உடைக்கல சார் என்ற போது அதை கேட்க அவன் தயாராக இல்லை. செய்யறதையும் செஞ்சுட்டு பொய்யா சொல்ற நீ? ச்சே அம்மா என்று இறைந்தான் அவன். அவள் குழப்பத்துடனும் இயலாமையுடனும் நிமிர்ந்த போது லேக்கா வெற்றி புன்னகையுடன் நிற்பது ஓரக்கண்ணில் பட்டது. இவள் வேண்டுமென்றே செய்திருக்கிறாள். இவளுக்கு நான் என்ன தீங்கு செஞ்சேன்? ஏன் என் மேல இத்தனை வன்மை இவளுக்கு என்ற கேள்வி வண்டாய் மனதை குடைந்தது. சத்தம் கேட்டு வந்த அபிராமி அம்மாள் எல்லாவற்றையும் கவனித்துவிட்டு, என்ன நடந்துச்சு மித்ரா? பதட்டத்துடன் கேட்டார். சுரேந்திரன் சீற்றத்துடன், இப்ப கேளுங்க, நான் தான் சொன்னேனே ரொம்ப இடம் கொடுக்குறீங்கன்னு. லேக்கா, நீ போய் ஆபீஸ் ரூம்ல இரு, இதை சுத்தம் செஞ்ச உடனே நீ சாப்பிடலாம் கோபத்துடன் இறைந்தான். லேக்கா உடனே கொஞ்சம் குரலில், இருக்கட்டும் பாஸ், நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேனே, நீங்க ஏன் பாவம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் எப்படி வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நான் கிளம்புறேன் சார். வரேன் மேடம் அபிராமியிடம் கூறிவிட்டு மிடுக்காக நடந்து வெளியே சென்றாள்.
சங்கமித்ராவின் மனம் பதைத்தது. எப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாம பொய் சொல்ற? கண்ணோரம் நீர் கசிந்து கீழே வழிந்து விடுவேன் என்று பயமுறுத்தியது. பயத்துடன் நிமிர்ந்து பார்த்த மித்ராவின் அருகில் வந்து அணைத்துக் கொண்டார் அபிராமி. நீ பயப்படாதம்மா, சுரேனுக்கு ரொம்ப கோபம் வந்தா இப்படிதான் கண்மண்ணு தெரியாது. தவறுறது சகஜம்தானே. ஆனா என்ன, ரொம்ப விலை உயர்ந்தது. ரொம்ப வருஷமா குடும்பத்துல பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரு பொருள். எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. அதான் அவன் இவ்வளவு கோவப்பட்டுட்டான் என்று கூறிய போது அவரும் இதை தான் உடைத்ததாக எண்ணுகிறாரே என்று மித்ராவின் மனம் கலங்கியது. மித்ரா உண்மையை கூறிவிடலாம் என்று எண்ணி நிமிர்ந்த போது வாசலருகே நின்று இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் சுரேன். அவளை பார்த்த பார்வை அக்னி பந்தாய் உள்ளே இறங்கி உயிர் வரை பரவியது. மெதுவாக குனிந்து எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்ட போது அவன் கோபம் தன்னை வெகுவாக பாதித்தது புரிந்தது. அவன் தன்னை தப்பாக எடுத்துக்கொண்டு விட்டானே என்று மனம் பரிதவிப்பில் படபடத்தது. யார் என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் தப்பா நினைச்சிடாத என்று நெஞ்சம் மருகிய போதுதான் அவளுக்குள் அந்த நிஜம் புரிந்து உடல் எதிர்த்தது. ஏன் அவனுக்காக நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறேன் என்ற வினாவுக்கு கிடைத்த விடை விஸ்வரூபம் எடுத்து மனதிற்குள் சோர்வையும் பயத்தையும் விதைத்தன. ஒரு பெண்ணின் மனதில் காதல் புகுந்து விட்டால் மற்ற எல்லா விஷயங்களுமே முக்கியத்துவம் இழந்து விடுகின்றன. எப்போதோ படித்த ஒரு பொன்மொழி அப்போது ஞாபகத்திற்கு வந்தது. தன் மனதுக்குள்ளே நடந்தது என்னவென்று உளம் பிரித்து பார்த்தபோது மனதில் கோடைக்கால காற்றாய் ஒருவித வெப்பம் பரவியது. அவள் நெஞ்சத்தை கூறாக துளைத்துச் சென்றது அவனுடைய கர்வமும் கோபமும். ஆனால் அவனை தன் மனதுக்குள் செலுத்தி தனக்குள் விதைத்துவிட்ட இனிய செய்தியை இதயம் மெல்ல கூறியது. அவள் கண்ணங்கள் கண்ணீரில் நனைந்தன. எதிர்காலமே இல்லாத இந்த காதல் ஏன் வந்தது என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் காதல் என்பது வெறும் வார்த்தையல்ல, தன் வாழ்க்கை என்பது மட்டும் புரிந்தது. எப்படி வாழப்போகிறோம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. விடை தெரியாத புதிராய் மனம் சோக சுமையில் அழுத்தியது. தான் சாப்பிட்டு விட்டு அவளை சாப்பிட அழைத்துச் செல்ல வந்த அபிராமி அவளின் சிவந்த முகத்தை கண்டுவிட்டார். காரணத்தை தவறாக யூகித்து அவளை வருத்தப்பட வேணாமா என்று ஆறுதல் படுத்தினார். அன்று முழுவதும் தன்னை சுற்றி ஒரு துன்பச்சிறை கட்டி அதற்குள்ளேயே வாழ்ந்தாள் சங்கமித்ரா. சாப்பிடவில்லை, தூங்கவில்லை, எதற்குமே மனம் ஒத்துழைக்க மறுத்தது. தன் இதயத்தில் ரம்மியமாய் மலர்ந்த அந்த காதல் என்னும் மலரை தனக்குள்ளேயே பத்திரப்படுத்துவதா அல்லது பறித்து எடுத்து முளையிலேயே கிள்ளிவிடுவதா என்று புரியாமல் தவித்தாள் அவள். விதிவசமாய் இது ஒருதலை காதலாக தன் மனதுக்குள்ளே மட்டுமே மலர்ந்திருப்பதும் நிதர்சனமாய் தெரிய மனம் இருதலைக்குள்ளே எறும்பாய் அலைப்பாய்ந்தது. நிழலின் பிம்பமாய் தன்னுள் தெரிந்த காதலை தனக்குள்ளேயே மறைத்து வைக்க முடிவு செய்தாள் அவள். மறுநாளிலிருந்து அவன் இருக்கும் திசையையும் அப்படியே எதிர்பட்டாலும் அவன் முகத்தை நோக்குவதையும் அடியோடு தவிர்த்தாள். அவனும் ஒருவித இறுக்கத்துடன் ஒதுங்கிக் கொண்டான். ஆனால் அந்த இறுக்கம்தான் அவள் உள்ளத்தை கசக்கி புழிந்தது. காலம் தன் இயல்புடன் கடந்து செல்ல ஆசிரமத்திலிருந்து அவன் போட்ட கடிதத்திற்கு பதில் வந்திருந்தது. அது மட்டுமே அவளுக்கு ஆறுதலாயிருந்தது. அந்த மாத இறுதியில் ஒரு நாள் லேக்கா தன் தாயுடன் வீட்டிற்கு வந்திருந்தாள். இருவரும் அபிராமி அம்மாவுடன் பேசிக் கொண்டிருக்க சுரேன் வெளியே சென்றிருந்தான். லேக்காவுடைய தாயும் மிதமிஞ்சிய ஒப்பனையுடனும் அலட்டல் தன்மையுடனும் இருந்தாள். மித்ராவை கண்டதும், ஓ, இதுதான் நீ சொன்ன அந்த வேலைக்காரி பொண்ணா லேக்கா? இவங்களுக்கெல்லாம் ஆன்டிக் பொருட்களோட அருமை எப்படி தெரியும் சொல்லு? சோத்துக்கே லாட்சி அடிக்கிற கும்பல் இவங்கெல்லாம். ஏமா, பார்த்து வேலை செய்யறதில்ல என்று கூறியபடியே உள்ளே வந்து கொண்டிருக்கும் சுரேனை ஓரக்கண்ணால் கவனித்தார். முகத்தில் சீற்றத்துடன் உள்ளே வந்த சுரேன் அவர்களை வரவேற்கும் விதமாக லேசாக சிரித்தான். ஹலோ என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். லேக்காவின் முகம் ஏனோ உடனே தொங்கி போனது. அதற்குள் அபிராமி அம்மாள், மித்ரா வேலைக்கார பொண்ணெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னோட கம்பேனியன், ரொம்ப நல்லவன், தவறுறது எல்லாருக்கும் பொதுவா சகஜம்தானம்மா என்று சொல்லிவிட்டு அவளை நோக்கி இதமாக புன்னகைத்தார். மித்ரா அவர்களுக்கு டிஃபன் காஃபி கொடுத்து விட்டு தன் அறைக்குள் சென்றவள் மனதில் ஒருவித வேதனையுடன் உள்ளேயே இருந்தாள். அவர்கள் கிளம்பும் போது அதுவும் அபிராமி அம்மாவை அழைத்ததால் வெளியே வந்தாள். லேக்கா அபிராமியிடம், ஹால் அலங்காரம் எல்லாம் யார் செஞ்சது ஆண்டி என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அபிராமி அம்மாள் பெருமையாக, எல்லாம் மித்ராவோட கைவண்ணந்தாமா என்றவுடன் லேக்காவின் முகத்தில் உடனே ஒரு கருமை பரவியது. அதான் இவ்வளவு சீப் டேஸ்டா இருக்கேன்னு கேட்டேன்.
ஏன், பாஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஆஃபீஸ் இன்டீரியர் டெக்கரேட்டரையே இதுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாமே குத்தலாக கேட்டாள். சுரேன் அவளிடம், இதுவே போதும், நல்லா தான் இருக்கு, நீ ஆஃபீஸ் வேலையோட நிறுத்திக்கொள்ளேக்கா, வீட்டு விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு என்று கிண்டலாகவும் கோபமாகவும் பதில் கொடுத்தான். மித்ராவுக்கு அடக்க முடியாமல் சிரிப்புதான் வந்தது. ஆனால் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டாலும் அவளை நிமிர்ந்து பார்த்த லேக்காவிற்கு மனம் தீயாய் கொதித்தது. மித்ராவின் மொழிகளில் தெரிந்த பளபளப்பு அவளது மனநிலையை கண்ணாடி போல தெரிவித்தது. இவ்வளவு அழகாக சிற்பம் போல் ஒரு பெண் சுரேனின் வீட்டில், அதுவும் அவன் அருகிலேயே இருப்பது தன் எண்ணங்களுக்கும் எதிர்காலத்திற்கும் ஆபத்து என்பது புரிந்தது லேக்காவிற்கு. அதனாலேயே அவள் மித்ராவை பற்றி தவறான அபிப்பிராயத்தை அவனிடம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு இன்று அதுவும் முடியாமல் போகவே மனம் கொதித்தது. அவனை எதிர்க்கவும் முடியாமல், கோபத்தை வெளிக்காட்டவும் வழியில்லாமல் கஷ்டப்பட்டு வரவழைத்த புன்னகையோடு தாயுடன் கிளம்பிச் சென்றாள். அவள் சென்ற உடனேயே பெரும் புயலடித்து ஓய்ந்தது போல இருந்தது மித்ராவிற்கு. பேசாமல் தன் வேலைகளை கவனித்த போதும் ஏனோ மனம் உற்சாகமாய் துள்ளியது. சுரேன் தனக்காக பேசாவிட்டாலும் தான் செய்த வீட்டு அலங்காரத்தை நன்றாக இருக்கிறதென்று அவன் ஒத்துக்கொண்டதும் அவளுக்கு தரையில் கால் பதியாமல் நெஞ்சம் சிறகு கட்டி பறந்தது. சுரேனை பற்றி எண்ணங்கள் உள்ளத்தில் நிறைந்து உலகமே தனக்கு சொந்தமானது போல மனம் பரபரத்தது. மறுநாள் மாலை அவள் தோட்டத்தில் பூப்பறித்துக் கொண்டிருந்த போது யாரோ ஒரு வயதானவர் வந்து வாசலில் தயங்கி நிற்பதைக் கண்டாள். வாசலின் அருகே சென்று, வாங்க, உங்களுக்கு யாரு வேணும் என்று கேட்டாள். நான் அபிராமி அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணும். நீ யாருமா? அவங்களுக்கு உறவா என்றார் சோர்வுடன். இல்லைங்க, அவங்களுக்கு நான் துணையா இருக்கிறேன். ஆசிரமத்துல இருந்து வந்து இங்க வேலை பார்க்கிறேன். என் பேரு சங்கமித்ரா. உள்ள வாங்க, அம்மா கிட்ட சொல்றேன் என்ற போது ஒரு கணம் வியப்புடனும் யோசனையுடனும் அவளையே நோக்கியவர் தயங்கியபடி உள்ளே வந்தார். உட்காருங்க, இந்த வந்துடுறேன், அம்மாவை அழைச்சிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அபிராமி அம்மாவிடம் சொல்லி அவரை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்த போது அவர் உட்காராமல் நின்று கொண்டே இருந்தார். இவர் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காருமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு திரும்பினாள். அவரை பார்த்ததுமே அபிராமி அம்மா கண்கலங்க, வந்தவரும் அழுவதை வியப்புடன் பார்த்த மித்ராவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அபிராமி சோபாவை ஆதரமாக பிடித்து கொண்டு, நீங்களா என்று கேட்டுவிட்டு அப்படியே ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டார். ஒன்றும் விளங்காமல் அவர் அருகில் வந்த மித்ரா, யாருமா இவங்க என்றாள். ஏனோ அவர் வருத்தப்பட்டால் தாங்க முடியாமல் மனம் குலுங்கியது. அவர் குறுக்கிட்டு, நான் சொல்றேம்மா, சின்ன வயசுல குழந்தையோட இவங்களை தனியா தவிர்க்க விட்டுட்டு ஓடி போன பாவிமா நானு. இன்னைக்கு என் சொந்தமெல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அபிராமி தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்ங்கிற உண்மையே எனக்கு உரைச்சது என்று நிறுத்திவிட்டு அபிராமி அம்மாவையே பார்த்தபடி தொடர்ந்தார். என்கிட்ட வேலை பார்த்த பொண்ணோட நான் கேரளாவுக்கு போய் கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்து நாங்க நல்லாதாமா இருந்தோம். 2 மாசம் முன்னாடி ஒரு விபத்துல 2வது மனைவியும் மகனும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம்தான் எனக்கு உறவுகளோட அருமையும் பிரிவோட துயரமும் என்னங்கிறதை புரிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு, அதுவும் என்னை நம்பி வந்த பொண்ணை ஏமாத்திட்டு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. இப்பவும் என்னைய மன்னிச்சு ஏத்துக்கன்னு கேட்க நான் இங்க வரல. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு கடவுள் சரியானபடி தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு முடிஞ்சா என் துரோகத்தை மன்னிச்சு மறந்துடன் கேட்கலாம் தாம வந்தேன் என்றார் கலங்கிய கண்களுடன் தளதளத்த குரலில். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அபிராமி அம்மாள் நிமிர்ந்தார். என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. வெளியே போறீங்களா என்றார் உறுதியாக. நீ என்னைய மன்னிச்சா போதும், நான் போயிடுறேன் அபிராமி. நான் போன மாசமே முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துட்டேன். கண்கலங்க கூறியபடி அவர் அசையாமல் நிற்கவே அபிராமி அம்மா வேகமாக தன் அறைக்குள் சென்று விட்டார். சுரேனின் அப்பா தியாகராஜனை உட்கார வைத்த மித்ரா அவரை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அபிராமியின் பின்னாலேயே அவரின் அறைக்குள் சென்றாள். அங்கு இதயமே வெடித்து விடுவது போல் அழுபவரை பார்த்தபோது மனம் நொந்து போனது மித்ராவிற்கு. அமைதியாக சிறிது நேரம் அவர் அருகில் அமர்ந்து இருந்த மித்ரா அவர் கையை ஆதரவுடன் பிடித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். அப்போதுதான் அந்த வாசலில் சுரேன் வந்து நின்றான். மித்ரா அவரிடம், அம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? உங்க சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உங்க நிலையில நான் இருந்தா கூட அவரை மன்னிக்கிறது கஷ்டம்தான்.
கை குழந்தையோட உங்களை ஏமாத்திட்டு தனியா விட்டுட்டு ஓடி போன ஒருத்தரை மனசு மன்னிக்காதுதான். ஆனா மன்னிச்சிட்டேன்னு நீங்க சொல்ற ஒரு வார்த்தையால இப்ப திரும்பி வந்திருக்கிற அவர் மனசு சந்தோஷப்படும்னா நீங்க ஏமா அதை செய்யக்கூடாது? அந்த சந்தோஷத்தை அவருக்கு தரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா அப்புறம் அவரோட செயலுக்கு இப்ப நீங்க செய்யற செயலுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுமேம்மா. எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவங்க. யாரோ ஒரு அனாதனா எனக்கே இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறீங்க. உங்களால மற்றவங்களை வெறுக்கவோ அழிஞ்சு போகணும்னு சாபம் கொடுக்கவோ முடியாதுமா. எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஏமா நீங்க அவரை மன்னிக்க கூடாது? சொல்லுங்க பாப்போம். உயிரோட இருக்கிற பாம்பு அடிக்கிறது புத்திசாலித்தனம், ஆனா செத்த பாம்பு அடிக்கிறது கோழத்தனம் நான் நினைக்கிறேன். ஆசிரமத்துல அன்னை சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான். அதே மாதிரி நம்ம கண்ணுல வர கண்ணீர் கூட நமக்காக இல்லாம மற்றவங்களுக்காக வரும்போது அது புனிதமாகுதுன்னு சொல்லுவாங்கம்மா. சாரிம்மா, நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைக்கிறேன், என்னைய மன்னிச்சிடுங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், வாழ்க்கையோட கடைசி நேரத்துல ஒரு மனசுல நிம்மதி ஏற்படுத்திக்கிற வாய்ப்பை இப்ப கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க தான் முடிவு பண்ணணும் என்று கூறி முடித்து விட்டு அவரின் பதிலுக்காக காத்திருந்தாள். அரை வாசலில் நின்று அவள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சுரேனுக்குள் கோபமும் பிரமிப்பும் தவிப்பும் ஒன்று சேர எழுவதாய் இருந்தது. சிறிது நேரம் கழித்து மெல்ல எழுந்த அபிராமி அம்மா கண்களை துடைத்து நிமிர்ந்தார். மித்ராவை பார்த்து, சரி நான் அவர்கிட்ட பேசுறேம்மா என்று கூறிவிட்டு திரும்பிய போதுதான் அங்கு சுரேன் கண்கள் சிவக்க நிற்பதை கண்டார். ஒருவித தவிப்புடன் அவனிடம் வேகமாக சென்ற போது அவன் முகத்தில் சோகம் கலந்த சிறு புன்னகை ஒன்று தோன்றி மறைந்தது. அவன் கன்னத்தை ஆதரவாக வருடியவர் ஒரு பெருமூச்சுடன் மெதுவாக வெளியே சென்றார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மித்ராவிற்கு மனதில் ஒரு குளிர் பிறந்து புதிதாக ஒரு பயம் துளிர்விட்டது. காரணம் இல்லாமலே தன் மீது தவறு கண்டுபிடிப்பவன் இன்று அவனுடைய அப்பாவுக்கு ஆதரவாக பேசியதற்கு என்ன சொல்ல போகின்றானோ என்ற படபடப்புடனும் பயத்துடனும் மௌனமாக நின்றிருந்தாள். மெதுவாக நடந்து அவன் அருகில் வந்த சுரேன் அவளை குனிந்து பார்த்துவிட்டு உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் தேங்க்ஸ் என்றான். மித்ராவின் நெஞ்சம் முழுவதும் லட்சம் மின்னல்கள் மின்ன என்ன சொல்வதென்று புரியாமல் அவனை பார்த்து விழித்தாள். தன் கண்களில் மட்டுமே வெளிப்பட்ட சோகத்தோடு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கடந்து சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சுரேன். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் தனித்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு ஏதோ யோசனையுடன் இரு புருவங்கள் நெளிய கண்களை மூடி அமர்ந்திருக்கும் அவனை பார்த்தபோது இவன் சோகம் துடைக்க வேண்டும் என்ற ஆவல் வந்தது அவளுக்கு. தனக்கென்று இதுவரை இல்லாத அத்தனை உறவும் ஒன்றாக சேர்ந்து உருவெடுத்து இங்கு அமர்ந்திருப்பது போல தோன்றியது. ஆனால் அவன் மௌனம்தான் அவள் உயிரை இம்சிப்பதாய் இருந்தது. எங்கே செல்வது என்று புரியாமல் அங்கேயே சுவரில் சாய்ந்து நின்று கொண்ட மித்ராவின் கண்கள் அவன் உருவை ஆசையுடன் அளவெடுத்தன. நிமிடங்களோ யுகங்களோ கழிந்து போன பின் அபிராமி அம்மா மெதுவாக உள்ளே வந்து சுரேனை அழைத்தார். உன் அப்பா உன்கிட்ட ஏதோ பேசணுமாம்பா என்ற போது அவன் முகத்தில் மெளியதாய் படர்ந்த ஏக்கமும் ஆர்வமும் தவிப்பும் மித்ராவின் மனதை உடைத்து போட்டன. ஒரு சிறு குழந்தையிடம் தெரிகிற தன்னை யாரும் கவனிக்கவில்லையே என்ற ஏக்கமும் தன்னிடம் அன்பு செலுத்தும் ஒருவரை கண்டால் வரும் ஆர்வமும் தவிப்பும் அவன் முகத்தில் பிரதிபலிப்பதை கண்டபோது மனம் பரிதவித்தது மித்ராவிற்கு. திடீரென்று ஏனோ மூச்சடைப்பது போல தோன்றியது. வெளிக்காற்றை சுவாசித்தால் தேவலாம் என்று தோன்ற அறையை விட்டு வெளியே வந்து பின்வழியே தோட்டத்திற்குள் சென்றாள். அங்கிருந்த கார்டன் பெஞ்சின் மீது சாய்ந்து கண்களை மூடிக்கொண்ட சங்கமித்ராவின் நாசியில் எங்கிருந்தோ காற்றில் கலந்து வந்த மண் வாசனை மோத மழை வரப்போகிறது என்று தோன்றியது. மெதுவாக நிமிர்ந்து ஆழமாக அந்த மனத்தை இழுத்து சுவாசித்தபடி ஏகாந்தமாய் அமர்ந்திருந்த வேளையில் யாரோ தன் அருகில் பெஞ்சில் அமர்வது தெரிந்தது. கண்விழித்து பார்த்தால் சுரேன் அந்த பெஞ்சின் மறுகோடியில் அமர்ந்திருந்தான். இரு கைகளுக்குள்ளும் தன் முகத்தை தாங்கியபடி குனிந்து இருந்தான். எளிதில் உணர்ச்சி வசப்படாத மனிதர்கள் கூட பாசம் என்னும் வேக சுழற்சியில் சிக்கும் போது உடைந்து போவது புரிவதாய் இருந்தது. அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் வரை அவள் எதுவுமே பேசவில்லை. அங்கு நிலவிய அர்த்தமுள்ள மௌனம் 1000 வார்த்தைகளுக்கு சமமாய் இருந்தது. எப்போதும் சுரேனை பார்த்தவுடன் மனதில் வரும் படபடப்பும் பிரமிப்பும் சூனியம் கலந்த தவிப்பும் இன்று வரவில்லை. ஏனோ அவனுடைய பிரம்மாண்டம் அன்று அவளை பாதிக்கவில்லை.
சிறிது நேரம் கழித்து அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தபோது முகம் கன்றி சிவந்து கண்கள் சோர்ந்து தெரிந்தான். அவளை பார்த்து, ஏன் என்கிட்ட அந்த சைனா பீங்கான் செட்டை லேக்கா தான் உடைச்சான்னு அன்னைக்கு நீ சொல்லல என்ற போது திகைத்து விழித்து விட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உடைக்கலைன்னு என்றாள் வியப்புடன். இன்னைக்கு லேக்காவே அவங்க அம்மாவோட போன்ல பேசினதை நான் கேட்டேன். நீ அப்பவே சொல்லியிருக்கலாம்ல என்றான் குரலில் சிறிது ஆதங்கத்துடன். சொன்னா நீங்க நிச்சயம் நம்பியிருக்க மாட்டீங்க. அதோட அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. எல்லாருமே நீ தப்பா நினைக்கிற மாதிரி தான் லேக்கா நடந்துகிட்டாங்களே. நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு அப்படி விட்டுட்டேன் சார். அவள் இலகுவாக கூறிய போது அவன் பார்வையில் சிறு மலர்ச்சி தெரிவதாயிருந்தது. நீ அவளை நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருக்கிற சங்கமித்ரா. நான் தான் உன்னை சரியாவே புரிஞ்சுக்கல என்ன என்றான் ஒரு பெருமூச்சுடன். இன்றுதான் தன்னை முதலாக அவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான் என்று மனம் மகிழ்ச்சியுடன் நினைத்தது. முகம் கனிந்து மனம் லேசாகி திரும்பி அவனை பார்த்தபோது அவனும் அப்போது தன்னையே கவனித்துக் கொண்டிருந்தது புலப்பட்டது. மனதின் தவிப்பு குழப்பமாகி அவளை முகம் சிவக்க செய்ய வேகமாக எழுந்தாள். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வர்றேன் என்று கோர்வையின்றி முணுமுணுத்து விட்டு படபடத்த இதயத்துடன் உள்ளே சென்றாள். அவள் செல்வதையை பார்த்து கொண்டிருந்த சுரேனின் இதழ்களில் சிறு புன்னகை அரும்பியது. அப்போது வானம் தண்ணீர் முத்துக்களை பூமிக்குள் தூறலாய் சிதறவிட்டது. மித்ரா வீட்டினுள் சென்றபோது அபிராமி அம்மா தன் அறை கதவை சாத்திக் கொண்டு உள்ளே இருக்க சுரேனுடைய அப்பாவும் போய்விட்டிருந்தார். என்ன செய்வது என்று புரியாமல் நின்றவள் தன் அறைக்குள் சென்றாள். அவளுக்கு தனிமை இன்று மிகவும் அவசியம் என்று தோன்ற மனதில் பெரும் சூறாவளியுடன் இயல்பாக இருக்க முடியாதென்பதும் புரிந்தது. மறுநாளிலிருந்தே சுரேன் அவளிடம் பழகும் முறையில் பெரும் மாறுதல் தெரிந்தது. அவளை கண்டாலே கடுவன் பூனை போல முகத்தை வைத்துக் கொள்ளும் பாவனை மாறியிருந்தது. ஆனாலும் அவள் ஒதுங்கியே இருந்தாள். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு சென்று ஆசிரமத்தில் இருக்கும் அனைவரையும் பார்த்துவிட்டு வருவதற்கு அபிராமி அம்மாவிடம் முன்பே கேட்டிருந்தாள். ஞாயிறன்று விடியற் காலையிலேயே எழுந்து தயாராகி வெளியே வந்தபோது சுரேனும் எங்கோ வெளியே செல்பவனைப் போல உடையணிந்து ஹாலில் அமர்ந்து காஃபியை பருகிக் கொண்டிருந்தான். அவனிடம் குட் மார்னிங் என்று மெல்ல கூறிவிட்டு திரும்பும் போது உயர்த்திய புருவங்களுடன் புன்னகைத்து குட் மார்னிங் என்றான். அவளையே அளவெடுத்த பார்வையுடன் மனதின் படபடப்பை மறைத்து அவள் உள்ளே சென்றாள். அபிராமி அம்மா அவனிடம், சுரேன் உன்னை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு வரும்போது அழைச்சிட்டு வர்றேன்னு சொன்னாமா மித்ரா. அவனும் தயாராதான் இருக்கான். நீ அவனுடைய போயிட்டு வந்துட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும்ல என்றார். அவன் குணம் தெரிந்திருந்ததால் மனம் அனிச்ச மலராய் சுருங்கியது. வேண்டாமா, அவருக்கு ஏன் கஷ்டம், நான் பஸ்ஸிலே போய்க்கிறேன் என்று மறுத்தாள் மித்ரா. அப்போது ரெடியா என்று கேட்டபடி உள்ளே வந்தான் சுரேன். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், நான் பஸ்ஸிலே போயிட்டு வந்துடுறேனே, நீங்க கிளம்புங்க என்றாள். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஒன்றும் உன்னை தூக்கிட்டு போகல கஷ்டப்படுறதுக்கு. கார் தான் உன்னை சுமக்க போகுது. அப்புறம் நான் ஒரு வேலையா மதுரைக்கு போறேன். திரும்ப வரப்ப உன்னை அழைச்சிட்டு வரப்போறேன். அவ்வளவுதான், கிளம்புறியா என்றான் குரலில் சிறிய கோபத்துடன். அவளால் மறுத்து ஒன்றும் கூற முடியவில்லை. அபிராமி அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு அவன் பின்னே அமைதியாக நடந்தாள். காரில் அவன் முன்புறம் அமர்ந்ததும் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டவளை சுரேன் ஓரக்கண்ணால் நோக்கிவிட்டு உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். விடியற்காலை நேரம் அழகாக இருந்தது. செல்லென்றிருந்த காலை பொழுதில் குளிர்தென்றல் காது மடல்களை வருடி சீர்க்க வைக்க பயணம் செய்வது மிகவும் ரம்மியமாக இருந்தது. கடந்து செல்லும் பசுமையான காட்சிகள் மித்ராவின் மனதை லேசாக்கின. ஆசிரமத்திற்கு சென்று எல்லோரையும் பார்க்கப் போகின்றோம் என்ற நினைவே மனதுக்கு இதமாய் இதழ்களில் புன்னகையை படரவிட்டது. தனக்கே உரிய சொந்தங்களை தேடிப் போவது போல மனம் பரவசமாய் இருந்தது. வெளிப்புற காட்சிகளில் பார்வையை பதித்திருந்த மித்ரா அவன் பார்வைகள் தன்னை தொடர்ந்து கொண்டே இருந்ததை அறியவே இல்லை. ஆனால் மனம் மட்டும் அவனை சுற்றியே சுழன்றது. ஆசிரமத்து வாசலில் காரை நிறுத்தியவன் நன்றி என்று கூறிவிட்டு அவள் உள்ளே பத்திரமாக செல்வதை பார்த்துவிட்டுதான் கிளம்பினான். மித்ராவிற்கு அன்றைய பொழுது ஆசிரமத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கழிந்தது. அங்கேயே இருந்துவிட வேண்டும் போலிருந்தது. ஆனால் கடமையும் காதலும் போட்டி போட்டுக்கொண்டு அவளை அழைத்தன. மாலை 6 மணிக்கெல்லாம் சுரேன் அவளை அழைத்துச் செல்ல வந்துவிட்டான். எல்லோரும் கையசைத்து விடை கொடுக்க ஒருவித சோகம் மனதை கவ்வ காரில் ஏறி அமர்ந்து கையசைத்தவளுக்கு கண்கள் பணித்தன. மனம் பெரிய இரும்பு குண்டை வைத்து அழுத்தியது போல கனத்தது.
முகம் சுருங்க அமர்ந்திருந்தவளையே கவனித்துக் கொண்டிருந்த சுரேன் திடீரென்று, அம்மா உன்னைய ரொம்ப புத்திசாலி தைரியசாலின்னு சொன்னாங்க, நான் கூட அதை உண்மை நினைச்சேன் என்றான். மனதில் பாரத்தை சுமந்தபடி கண்களை துடைத்து நிமிர்ந்தாள் மித்ரா. ஏன் இப்ப மட்டும் என்னவா, நான் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சா என்றாள் அதே குரலில். அப்படிவா வழிக்கு, என்கிட்டயா பேச மாட்டேன்னு திருப்பிக்கிட்டு வர்ற என்று மனதில் நினைத்து தோன்றிய எண்ணத்துடன், அதல்ல அன்னைக்கு அம்மாவுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணியே எல்லா ஊருக்கு தான் உபதேசம் போல இருக்கு என்று இழுத்து நிறுத்தினான். கடவுளே, சுத்தமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி, நீ ஏன் இப்ப அழுதுட்டு வர்ற? அன்னைக்கு என்னமோ அம்மாவுக்கு தைரியமா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப அட்வைஸ் பண்ணியே, அத சொல்றேன். நான் அம்மாவை தைரியமா பிரச்சனையை எதிர்நோக்கி உங்க அப்பாவை மன்னிச்சிடுங்கன்னு தான் சொன்னேன். இது வேற. இத்தனை நாள் கூட வளர்ந்து பழகினவங்களை விட்டுட்டு வர்றதுன்னா எல்லாருக்குமே அப்படித்தான். ஆனா இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், மித்ரா சலிப்புடன் கூறினாள். அப்படின்னா நாங்க எல்லாரும் வேலைக்கு கூட போகாம வீட்டிலே இருக்கோம். வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்யறதில்ல. நீங்கெல்லாம் தான் பாவம், அப்படித்தானே? கிண்டலாக கேட்டுவிட்டு சுரேன் மெதுவாக முறுவலித்த போது, இவனால் கூட இப்படி நட்புறவோடு இலகுவாக பேச முடியுமாவென்று ஒரு கணம் வியந்து போனான் அவள். என்ன சத்தத்தை காணா? என் கேள்விக்கு பதில் இல்லையா உன்கிட்ட? அவளுடைய நினைவலைகளில் அவன் குறுக்கிட்ட போது பேசாமல் இருக்க அவளுக்கும் மனமில்லை. நான் உண்மையை சொன்னேன். உலகத்திலே எது அதிகமா நடக்குதோ அதைத்தானே சொல்ல முடியும். அதற்குள் அவன் குறுக்கிட்டு, எது ஆடு மாடு எல்லாம் அதிகமா நடக்குதே அதை பத்தியா? குறும்புடன் கேட்டான். சிரிப்பை அடக்கிக் கொண்டு நிமிர்ந்தவள் அவனுடைய கண்கள் மட்டும் அழகாக சிரிப்பதைக் கண்டு ஒரு கணம் தன்னை மறந்தாள். அந்த நிமிடம் இதய பறவை அவளுடைய அனுமதியின்றியே அவனை சுற்றி பறந்து பிறகு வெட்கத்துடன் கூடு வந்தது. வீட்டிற்கு சென்றதுமே, என்னம்மா இன்னைக்கு நல்லா பொழுது போச்சா அபிராமியிடம் கேட்டாள் அவள். அவர் உடனே, இல்ல மித்ரா, ரொம்ப போர் அடிச்சிருச்சு, பேசாம நானும் ஆசிரமத்துக்கு வந்து அன்னைய பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு நினைச்சேன் என்றார் புன்னகையுடன். அடுத்த தடவை நம்ம 2 பேரும் போலாமா? ஆவலுடன் கேட்ட மித்ராவிடம் சரி என்ற அபிராமி, சுரேனிங்க மித்ரா, நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் அவன் வந்து தனியா சாப்பிடுவானே என்ற போது என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவர் வந்தா நீங்க சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறமா அவருக்கு பரிமாறலாமே என்று கூறி இன்னொரு சப்பாத்தியை அவருடைய தட்டில் வைத்தாள் மித்ரா. ஏன், அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நீ எனக்கு சர்வ் பண்ண மாட்டியா? கேட்டபடியே இயல்பான சிரிப்புடன் வந்து அமர்ந்த சுரேனை பார்த்து வியப்புடன் சிரித்தார் அபிராமி. என்னாச்சு, என் பையனுக்கு ஜாலியா இருக்கான் போல இருக்கு, மித்ராவை கண்டாலே ஆகாது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்றார் குறும்புடன். ஒன்று கூறாமல் சிரித்தபடியே சாப்பிட்டு எழுந்து தன் அறைக்கு செல்லும் சுரேனை பார்த்தபோது அவள் மனதில் 1000 கேள்விகள் எழுவதாயிருந்தது. இந்த நேசம் தனக்குள் சாஸ்வதமாகுமா, இல்லை காணல் நீராய் கரைந்து போகுமா என்று மனம் ஊமையாய் உருகியது. அபிராமி அம்மாவின் தேவைகளை கவனித்துவிட்டு அவள் படுக்க சென்ற போது அன்றைய நினைவுகள் இதயத்தை ஆக்கிரமித்து இனிமையாக்கி உறக்கம் வரவிடாமல் செய்தன. சுரேனின் மனதறியாது அதிகமாக ஆசைப்படுவது தவறென்றும், ஒரு வார்த்தை சிரித்து பேசிவிட்டால் அது காதல் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்றும் அவளின் இயல்பான குணம் இடித்துரைத்தது. அந்த நிமிடமே தன் காதலை ஆழ்மன நினைவறைக்குள் வைத்து இறுக மூடி இதயத்தை தாளிட்டுக் கொண்டாள் மித்ரா. ஆரம்பத்திலேயே எந்த ஆசைக்கும் இடம் கொடாமல் செய்துவிட்டால் பிறகு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு விழிக்க வேண்டியதில்லை என்ற கருத்து உரமாய்ப்பதிய அன்னைக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்ற உறுதியும் மனதில் நிறைவதாய் இருந்தது. அபிராமி அம்மாவிற்கும் தன் மகனின் திருமணத்தை வைத்து 1000 கனவுகள் இருக்கும். அதை கலைப்பதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. தனக்கு நல்ல வேலையும் சம்பளமும் அளித்திருப்பவரிடம் அதீதமாய் எதையும் எதிர்பார்க்கவும் மனம் துணியவில்லை. ஆனாலும் இதய சோலைக்குள் புதிதாக அரும்ப ஆரம்பித்திருந்து நேச ஞாபகங்கள் நீங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தன. மறுநாள் அதிகாலையிலேயே விழிப்பு வந்துவிட உடனே குளித்துவிட்டு வந்தபோது புள்ளினங்களின பூபாலத்தில் இனிதாக விழிக்க ஆரம்பித்திருந்தது பூமி. பொழுது லேசாக விடிய ஆரம்பித்திருந்த அந்த வேளையில் பனியில் குளித்து புத்துணர்ச்சியுடன் தெரிந்த மலர்கள் மனதை இதப்படுத்தின. ஒரு முடிவுடன் அவள் அன்று முழுவதும் சுரேனை தவிர்க்கும் விதமாகவே நடந்து கொண்டாள். ஒருவித இறுக்கத்துடன் பாராமுகமாய் அவள் இருக்க அவனும் அதை கண்டு ஒதுங்கியே இருந்ததால் உற்சாகத்தை தவறவிட்ட மனது தவித்து துடித்தது. மறுநாள் காலையிலிருந்து சுரேனின் பழைய சுவாபம் அவனுள் தன்னை பதித்துக் கொண்டது. எப்போதும் போல அவளிடம் பாராமுகத்துடனும் மற்றவர்களிடம் சற்றே இறுகிய முகத்துடனும் இருந்தான். என்னை புரிந்து கொள்ளேன் என்று தவிப்புடன் அவளுடைய பார்வையை அவன் உணரவே இல்லை. மேலும் 2 வாரங்கள் இப்படியே செல்ல காலம்
அவன் மனக்காயத்தை ஆற்ற முயன்று தோற்றுப்போனது. இப்பொழுதெல்லாம் லேகா வீட்டிற்கு வருவதே இல்லை என்று சந்தோஷப்பட்டாலும் தன் நிலை புரிந்த போது கண்ணில்லாதவன் இயற்கையை ரசிக்க ஆசைப்படுவது போல நெஞ்சம் தவித்தது. அன்று மாலை சமையல்கார் அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துவிடவே மித்ரா தான் டிஃபன் செய்து காஃபி போட்டுக் கொண்டு இருந்தாள். தனக்கும் தன் நண்பனுக்கும் காஃபி வேண்டும் என்று கேட்பதற்காக சமையல் அறைக்கு வந்த சுரேன் அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை. அழகாக இடுப்பில் தூக்கி செருகிய சேலையோடு உதட்டின் மேல் சன்னமாக அரும்பியிருந்த வியர்வை முத்துக்களுடன் ஒருவித நளினத்தோடு அவள் வற்றி போடுவதையே அரைவாசல் கதவில் சாய்ந்து நின்று தன்னை அறியாமல் ரசித்தபடி வெளிகளில் தாகத்துடன் அவளையே பருகிக் கொண்டிருந்தான். யாரோ தன்னையே உற்று பார்ப்பது போல ஒரு உணர்வு தோன்றவும் திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். சுரேன் அவளையே கூர்ந்து கவனித்துக் கொண்டு நிற்பதைக் கண்டதும் உள்ளம் படபடவென்று துடித்தது. அன்றிரவு அபிராமி அம்மாவின் அறைக்கு வந்தான் சுரேன். என்னம்மா தூக்கம் வந்துடுச்சா? கொஞ்ச நாளா ஒரு விஷயம் மனசுல ரொம்ப அலப்பாஞ்சிட்டே இருக்கு, அதை பத்தி பேசலான்னு தான் வந்தேன் என்றான் பீடிகையுடன். என்ன விஷயம்பா? உன்னோட அப்பா வந்துட்டு போனதை பத்தியா? தயக்கத்துடன் கேட்டார் அவர். இல்லம்மா, மித்ராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றான் மெதுவாக. ஏன், ரொம்ப நல்ல பொண்ணு, பழகுறதுக்கு இனிமையானவ. அவ அனாதைங்கிற ஒரு பரிதாபத்துல எல்லாம் சொல்லலப்பா. அவ மருமகளா போற இடம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் திடீர்னு கேட்குற? என்னாச்சு சுரேன் என்றார். இல்லம்மா, காதல் கல்யாணம் இதுல எல்லாம் ஈடுபாடே இல்லாம நம்பிக்கையை தொலைச்சிருந்த எனக்குள்ள முதல் முறையா ஒரு சலனம். எனக்கு மித்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றான் குரலில் உணர்ச்சிகள் மேலிட. முகத்தில் ஆச்சரியமும் சந்தோஷமும் இணைந்து வர பாசத்துடன் அவன் தலையை வருடினார் அபிராமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எங்க நீ அந்த லேக்கா தான் உன் மருமகள்னு சொல்லிவிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா என்றார் குறும்பாக. அம்மா, அந்த லேக்காவை பார்த்ததுனாலதான் மித்ரா எவ்வளவு நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட அவ பழகுனது, அப்புறம் அந்த சைனா செட்டு உடஞ்சப்ப லேக்காவை மாட்டி விடாம அவ காட்டின பெருந்தன்மை, நான் வார்த்தைகள்ல எவ்வளவுதான் கோபத்தை வெளிப்படுத்தினாலும் பொறுமையா இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திடுச்சுமா என்றான் முறுவளித்தபடி. நான் நாளைக்கே அன்னைக்கிட்ட இதை பத்தி பேசுறேன் என்றபடி அவர் உறங்க தயாராகவும் தன் அறைக்கு வந்த சுரேனின் மனம் பெரும் நிம்மதியை தத்தெடுத்தது. அம்மா ஒத்துக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்று சஞ்சலம் மாறி மனம் லேசாகி இயல்பான உறக்கம் வந்து தழுவி கனவுகளின் கதவை திறந்து அவள் நினைவுகள் சுகமாக உட்புகுந்தன. மறுநாள் காலையிலேயே அபிராமி ஆசிரமத்துக்கு போன் செய்து பேசினார். அன்னையிடம் எல்லா விஷயமும் கூறிய போது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அபிராமி அம்மா. மித்ராவை கேட்டுட்டு அவ மனசையும் அறிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி முடிவெடுக்கலாம். அவளை எங்க ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சு பெரியவர்கிட்டையும் பேசியாகணும் என்றவரின் குரலிலேயே அவரின் மகிழ்ச்சி தெரிந்தது. மித்ராவிடம் அவர் எதுவுமே கூறவில்லை. சுரேன் அவளிடம் பேசிய பிறகு தான் பேசலாம் என்ற நினைப்புடன் மௌனமாக இருந்தார். ஏனோ அன்று மதியமே வீட்டுக்கு வந்த சுரேனிடம் ஏதோ ஒரு வேறுபாடு தெரிந்தது. மிகவும் களைத்து போய் கண்கள் சோர்ந்து கவலையுடன் இருந்தான். நேரி தன் அறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தவனை பார்த்தால் மனம் நொந்திருப்பது போலப்பட்டது. மித்ராவுக்கு அவன் முகமே பெரிய வித்தியாசத்தை உணர்த்துவதாயிருந்தது. தன் அறைக்குள் வந்த சுரேனை கண்ட அபிராமி, என்னப்பா மதியானமே வீட்டுக்கு வந்திருக்கிற? நான் இன்னும் மித்ரா கிட்ட அதை பத்தி பேசலையே. இனிமே தொழிற்சாலையில வேலை நடக்காது போல இருக்கு. என்ன, அவளை பார்க்காம இருக்க முடியலையோ கிண்டலாக கேட்டார். அவரையே ஒரு நொடி கூர்ந்து நோக்கியவன், அதெல்லாம் இல்லம்மா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன் என்றான் மெதுவாக. கேள்வியாக நோக்கியவரிடம், அம்மா மதியானம் தான் சென்னையில இருந்து போன் வந்துச்சு, நீங்க தைரியமா இருக்கணும். அப்பா இறந்து போயிட்டாரா? ஆசிரமத்திலேயே அவருக்கு இறுதி காரியம்லாம் கூட முடிஞ்சு போச்சா என்று கூறிவிட்டு சோர்வுடன் நிறுத்தினான் சுரேன். ஒரு கணம் அதிர்ந்து போய் பிறகு மௌனமாகி கண்ணீர் விட்ட அபிராமி அம்மா வெகு விரைவிலேயே சமாளித்துக் கொண்டார். ஏன்பா நமக்கு முன்னாடியே தகவல் சொல்லல? இதை பத்தி எல்லாம் முடிஞ்சு போன பிறகு சொல்லியிருக்காங்க. குரல் கம்மா அவர் கேட்டபோது அவனால் தாங்க முடியவில்லை. அம்மா, அவரோட விருப்பம் அதுதானே. அவர் சென்னையில ஒரு முதியோர் இல்லத்துல இருந்திருக்கிறாரு. அங்கேயே அவருக்கு எல்லா சடங்கும் பண்ணிட்டாங்க. 15 நாள் கழிச்சு அவரோட லாயர் நேத்து வந்து உயிலை பத்தி சொன்னப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்றான் ஒரு பெருமூச்சுடன். கண்கள் கலங்க அமர்ந்திருந்த அபிராமியிடம், அவர் சொத்துல ஒரு பகுதி ஆசிரமத்துக்கும் மீதி இருந்ததை 2ஆ பிரிச்சு எனக்கு பாதியும் அவர் பொறுப்புல ஆசிரமத்துல வறந்த ஒரு பொண்ணுக்கு பாதியும் எழுதியிருக்கிறாரா. வக்கீல் தான் எல்லாம் சொல்லிட்டு நான் நேரா வரணும்னு சொன்னாரு என்றான் சோர்வுடன். அப்போது கதவை தட்டி உள்ளே வந்த சமையல்காரம்மா அவர்களுக்கு போன் வந்திருப்பதாக கூறியவுடன் எடுத்தாள். ஆசிரமத்திலிருந்து அன்னை பேசினார். சிறு குழந்தையாக சங்கமித்ராவை கொண்டு வந்து ஆசிரமத்தில் சேர்த்த அந்த மனிதர் இறந்து விட்டதாகவும்
தன் சொத்துக்களை தன் மகனுக்கும் மித்ராவிற்கும் சரிபாதியாக பிரித்து எழுதியிருப்பதாகவும் இன்று மதியம் வக்கீல் எல்லாவற்றையும் போன் செய்து தெரிவித்ததாகவும் கூறினார் அவர். கண்ணீரிடையே மெலிதான ஆச்சரியம் மேலிட அபிராமி அவரிடம் மித்ராவின் ஆசிரம வருகைக்கு காரணமாக இருந்தவரின் பெயரை கேட்டபோதுதான் தெரிந்தது அவர்தான் சுரேனின் அப்பா என்பது. அன்னையின் நிகழ்ச்சியுடன் மேலும் பல விஷயங்களை கூறினார். மித்ராவிற்கு சிறு வயதிலிருந்தே அவர் மாதம் ஒரு தொகையை அனுப்பி வந்ததையும் முதலாக ஒரு மாதத்திற்கு முன்பு அவளை பார்க்க ஆசிரமம் வந்ததாகவும் அவள் வேலை செய்யும் இடத்தை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றதாகவும் அவர் கூறினார். மித்ராவை அழைத்து ரிசீவரை கொடுத்துவிட்டு ஹால் சோபாவில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார் அபிராமி. அன்னையிடம் பேசிய பிறகுதான் மித்ராவுக்கு எல்லாம் புரிந்தது. பல லட்சம் ரூபாய் சொத்துக்கு தன்னை அதிபதியாக்கிவிட்டு தன்னுடன் எதுவும் பேசாமலேயே மறைந்து போன அந்த மனிதரின் மேல் ஒரு இனம் புரியாத பாசமும் பரிவும் சுரந்தது. அதுவும் தன்னை ஆசிரமத்தில் ஒப்படைத்து பராமரித்த பெரியவர் சுரேனின் அப்பாதான் என்றறிந்து மகிழ்ச்சியும், அவர் கண்முன்னால் வந்து நின்றும் தன்னால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்ற துக்கமும் சேர்ந்த கலவையாய் மனதில் சோகத்தை விதைத்தன. தலை குளித்து விட்டு வந்த அபிராமியிடம் வந்த சுரேன் அவர் கையை பிடித்து, அம்மா, நீங்க அப்பாவுக்காக உங்க பூவையும் பொட்டையும் இழக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லம்மா. ஏன்னா தாம்பத்தியன்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்து முடிச்சிட்டார் அவரு என்றான் வேதனையுடன். ஒரு பெரும் மூச்சுடன் சம்மதமாக தலையசைத்தவரிடம் அன்றிரவே 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சுரேன் கூறிய போது மித்ராவுக்கு தான் பெரும் பிரமிப்பு. இனி தான் இங்கு வேலை செய்ய முடியாதா என்ற மனம் ஏங்கியது. அன்று இரவே 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு சென்றனர். காலையில் துர்காவின் வீட்டிற்கு சென்ற போது விஷயம் அறிந்ததால் மௌனமாய் வரவேற்ற அனைவரிடமும் பேசிவிட்டு வக்கீலின் அலுவலகத்திற்கு போய் அவரை சந்தித்தனர். அப்போதுதான் சுரேனின் அப்பா தியாகராஜன் தன் உயிலில் ஒரு புதிரை விடுவித்து கோரிக்கை ஒன்றையும் வைத்திருந்தார். அவர்கள் மூவருக்கும் அவர் எழுதியிருந்த கடைசி கடிதத்தில்தான் சங்கமித்ராவின் ரிஷி மூலம் தெரிந்தது. அவளை பற்றிய உண்மையும் வெளிவந்திருந்தது. மித்ரா அவருடைய தங்கையின் மகள் என்பதும், அவள் பிறந்ததுமே பிரசவத்தில் தாய் இறந்து விட்டதால் அவளுடைய தந்தை கள்ளிப்பாலை கொடுத்து குழந்தையை கொல்ல முயற்சி செய்ய, அந்த சமயம் தன் தங்கையின் சாவுக்கு வந்திருந்த தியாகராஜன் தானே அந்த குழந்தையை வளர்ப்பதாக கூறி தூக்கி வந்ததையும் எழுதியிருந்தார். ஊருக்கு திரும்பி செல்லும் போது தன் 2வது மனைவி அந்த குழந்தையை வளர்க்க சம்மதிக்காததால் மதுரையில் இருந்த ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்று பேருந்து நிலையத்தில் கண்டெடுத்ததாக கூறி ஒப்படைத்து விட்டு வந்ததாகவும் குற்ற உணர்வுடன் எழுதியிருந்தார். அதன் பிறகு இன்று வரை அவளுடைய பராமரிப்புக்கு தான் மாதம் பணம் அனுப்பியதையும், அவளுடைய அப்பாவும் அவள் சிறு பெண்ணாக இருக்கும் போதே இறந்து விட்டதால் கார்டியன் என்ற முறையில் தன் உயிலில் ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் எழுதியிருந்தார். மித்ராவுக்கு எதையுமே நம்ப முடியவில்லை. தான் அனாதை இல்லை என்ற உணர்வு பெரும் பலத்தை அளிப்பதாய் இருந்தது. போன மாதம் குற்றாலத்திற்கு சென்றுவிட்டு ஆசிரமத்திற்கு அவர் வந்தபோதுதான் சங்கமித்ரா தன் முதல் மனைவியின் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து கொண்டதையும், சுரேந்திரனும் சங்கமித்ராவும் திருமணம் செய்து கொண்டால் தான் மிகவும் மகிழ்வேன் என்றும் கடிதத்தில் அவர் எழுதியிருந்ததை படித்த போது அவளுக்கு மூச்சடைத்தது. இருவரும் திருமணம் செய்து கொண்டால் இருவர் பெயரிலும் சொத்துக்கள் பொதுவாக இருக்கலாம் என்றும், சுரேனுக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றால் எல்லாவற்றையும் சங்கமித்ராவுக்கே அழித்து விடும்படியும் உயிலில் கூறியிருந்தார். அந்த கடிதத்தை வக்கீல் படித்து முடிக்க மித்ராவின் மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்து தடதடத்தது. ஆனாலும் உயிலுக்காகவோ இல்லை பிறரின் விருப்பத்திற்காகவோ என்றாலும் சுரேனின் முழு சம்மதமும் ஆத்மார்த்தமான விருப்பமும் இன்றி இந்த திருமணம் தேவையில்லை என்று தோன்ற வக்கீலிடம் தனியாக பேச வேண்டும் என்றாள் மித்ரா. அவரிடம், சார், எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எல்லா உரிமையும் லீகலாவும் நியாயப்படியும் சுரேன் சாருக்குதான், அவருக்கு தான் அந்த சொத்து போய் சேரணும், அதனால அவர் பேருக்கே எழுதிடுங்க என்ற போது அவர் புன்னகைத்தார். மிஸ்டர் சுரேன் கூட இதேதாமா சொன்னாரு, தனக்கு சொத்து எதுவும் வேணாம், இந்த கமிட்மெண்ட் எல்லாம் தான் விரும்பலைன்னாரு, எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு மாத்தி எழுதிட சொல்லிட்டாரு, அப்படி மாத்த முடியாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கிறேன். அவர் கூறிய போது ஒரு நொடியில் மனம் உடைந்து அவளுடைய ஆசைகள் தவிடி பொடியாய் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திருமணத்தை அவர் விரும்பலைன்னு தானே அர்த்தம்? தன்னை ஒரு சுமையா கருதுறான்னு தானே அர்த்தம்? தவறாக புரிந்து கொண்ட மாயமனம் உடனே தன்னை சுற்றி தீவாய் ஒரு சுவர் எழுப்பியது. நெஞ்சம் பனிப்பாறையாய் இறுகியது. இருவரிடமும் சொத்து பத்திரங்களை ஒப்படைத்துவிட்டு எல்லாவித நடைமுறைகளையும் சரியாக செய்து முடித்த பின் அவர்களிடம் விடை பெற்றவர்
சுரேனை தனியே அழைத்து அவனுடைய தந்தையின் கடைசி ஆசையை முடிந்தால் பூர்த்தி செய்ய சொன்னார். முகத்தில் புன்னகையுடன் சரி என்றவன் மித்ராவின் நினைவால் தன் மனம் லேசாவதை முதன்முறையாக இனிமையுடன் உணர்ந்தான். அந்த நிமிடம் அவனுக்கு ஏதோ தடை அகன்ற மாதிரி தோன்றியது. ஆசிரமத்திற்கு சென்று உடனே அன்னையிடம் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் சுரேன். மறுநாள் துர்காவும் மித்ராவுமாக சேர்ந்து ஷாப்பிங் சென்றிருந்தனர். சுரேனுக்கு இப்போதெல்லாம் மித்ராவை பார்க்க முடிவதில்லை. எப்போதும் துர்காவுடனே இருந்தாள் அவள். வெளியே செல்வதும் அவளுடன் தான். என்னவோ தன்னை பார்ப்பதையே அவள் தவிர்க்கிறாளோ என்று ஒருவித ஐயம் கூட அவனுக்குள் இருந்தது. மதியம் இருவரும் வந்தபோது அழகான பிங்க் சுடிதார் அணிந்து மேலும் அழகாக இருந்தவளிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. துர்கா முன்னால் வந்து, அண்ணா, மித்ரா கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா, பார்த்து சொல்லுங்க பாப்போம் என்று மித்ராவை அவன் முன் நிறுத்திய போது, ஷோ துர்கா ப்ளீஸ் என்று சங்கடத்துடன் உள்ளே போய்விட்டாள். பொங்கி பெருகிய வெள்ளத்தில் சிறு சருகொன்று உதிர்ந்து காணாமல் போனது போல் அவளுடைய நேசமும் அவன் வக்கீலிடம் கூறிய வார்த்தையால் மூழ்கி போயிருந்தது. அறைக்குள் செல்பவளையே பார்த்து கொண்டிருந்தவளிடம், நாங்க 2 பேரும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தோம் தெரியுமா என்றாள் துர்கா சிரிப்புடன். அந்த நிமிடம் முன்பை விட மித்ரா இன்னும் அழகாக இருப்பது போல் சுரேனுக்கு மனதில் பட்டது. தன் தங்கை பங்கஜத்துடன் பேசிக் கொண்டிருந்த அபிராமிக்கும் இது தெய்வ செயலாகவே பட்டது. எங்கிருந்தோ வந்த சங்கமித்ரா தன் நாத்தனார் மகளாகவே இருக்க, அவளை தன் மகனுக்கும் தனக்கு பிடித்து போனதிலும் தன் கணவர் எழுதி வைத்த உயிலிலும் இது சம்பந்தமாக எழுதியிருப்பதும் ஒருவித தெய்வ சங்கபலமாகவே தோன்றுவதாய் இருந்தது. ஆனால் வாய்விட்டு வெளியே அவர் எதுவும் கூறவில்லை. தான் விட்டு சென்ற மகனின் நினைவாகவே அனாதை ஆசிரமங்களுக்கு தான் நிறைய செய்தேன் என்றும் வாக்குமூலம் அளித்திருந்தது ஓரளவு அவரை மன்னிக்க செய்தது. மூவரும் அன்றிரவு கிளம்பி குற்றாலத்திற்கு சென்றனர். மறுநாள் அபிராமி அம்மாள் மித்ராவை தனியே அழைத்து போனார். மித்ரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமேம்மா, உண்மையான பதில் சொல்லுவியா என்றார் பூடகமாக. ஆச்சரியத்துடன் நிமிர்ந்த மித்ரா அவரை பார்த்து, என்னம்மா கேளுங்க சொல்றேன் என்றாள். அவர் வெளிப்படையாகவே, உனக்கும் சுரேனுக்கும் கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறேன். சுரேனை பிடிச்சிருக்கா மித்ரா? அவனோட அப்பா எழுதின உயிலை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றார். மித்ராவின் மனம் காற்றில் ஆடும் பட்டமாய் படபடத்தது. என்ன வார்த்தைகளை சொன்னால் இதற்கு பொருத்தமாய் இருக்கும் என்று மனம் யோசிக்க ஆரம்பித்தது. தன் வார்த்தைகள் தவறாகிவிடக் கூடாது என்ற பயமும் எழுந்தது. அம்மா, அவரோட அப்பா இப்படி உயில் எழுதி வச்சிருக்கிறாங்கிற காரணத்துக்காண்டி அவரை நீ கல்யாணம் செஞ்சுக்க வேணாமா? எனக்கு என்னமோ ஆசிரமத்து பிள்ளைகளோடவே மீதி நாளையே கழிச்சிடலாம் தான் தோணுது என்றாள் தன் கை விரல்களை பார்த்தபடி. ஏன் மித்ரா, உனக்கு சுரேனை பிடிக்கலையாமா என்று அவர் கேள்வி எழுப்பிய போது தவிப்பில் அவளுக்கு கண்களில் நீர்முத்துக்கள் அரும்பியது. உதடுகள், அப்படியெல்லாம் இல்லம்மா, ஒருத்தருக்கொருத்தர் இயல்பா விரும்பாம பெரியவங்களோட கட்டாயத்துக்காக நடக்கிற கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லம்மா, என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க என்ற போது அபிராமி அம்மாள் ஒரு நிமிஷம் என்று கூறி தடுத்தார். நம்ம நாட்டிலே பெரியவங்க முடிவு பண்ணிதான் முக்கால்வாசி கல்யாணம் நடக்குது. அதுல யாரும் தோத்து போனதில்லம்மா, இதுவும் அப்படித்தான். நான் உனக்கு விருப்பம் இருக்குமோன்னு தப்பா நினைச்சிட்டேன் மித்ரா என்றார் யோசனையுடன். பிளீஸ்மா, இதை இப்படியே விட்டுடலாமே கண்களில் கெஞ்சலுடன் கேட்டாலும் அவள் மனம் வேறு பேசியது. எனக்கு விருப்பம் இருந்து என்னம்மா, உங்க மகனுக்கு இல்லையே. நான் வந்ததிலிருந்து ஏனோ அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அப்புறம் கூட ஏதோ சில காரணத்துக்காக என்னை உங்களோட உதவியாளரா ஒத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட காதல பிச்சையா யாசிக்க என் மனசு எந்த நாளையும் சம்மதிக்காதுமா என்று மனதினுள் எண்ணியபடி ஒரு கசந்த முறுவலை வெளியிட்டாள் மித்ரா. அபிராமி அம்மாள் யோசனையுடன் சுரேனிடம் சென்றார். அவனும் அவருக்காகவே தவிப்புடன் காத்திருந்தான். அவர் மெதுவாக, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் சுரேன். மித்ராவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியலப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லாம பெரியவங்களா பார்த்து செய்யற கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறாப்பா. நான் கூட எவ்வளவோ கனவு கண்டுட்டேன். உங்க 2 பேரையும் வச்சுப்பா, கொஞ்ச நாள் போகட்டும் சுரேன், அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் என்னப்பா என்றார் அபிராமி அம்மா வருத்தத்துடன். தன் வேதனையை தனக்குள்ளே அடக்கியபடி சுரேன் தோட்டத்திற்கு வந்தான். மனம் விண்டு விடுவது போல் வலித்ததால் வெளிக்காற்றை சுவாசிக்க வந்த மித்ராவும் அங்குதான் இருந்தாள். அவனை கண்டதும் வேகமாக பின்வழியே தன் அறைக்குள் சென்றவளை பார்த்த போது தன்னை கண்டு அவள் ஒதுங்குவது சுரேனுக்கு புரிந்தது. மனதிற்குள் ஒரு இனம் புரியாத வலி விரவி பரவியது. பொய்கை தாமரைக்குள் நுழைந்த வண்டாக அவன் தன்னுள் நுழைந்திருப்பது தெரிந்தது. கண்களில் நீர்முத்துக்கள் அரும்ப மித்ரா கட்டலில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் கதவு வேகமாக திறக்கப்பட்டது.
கண்களில் கோபத்துடன் இதயத்தை குத்தி கிழிக்கும் பார்வையுடன் சுரேன் நின்றிருந்தான். வேகமாக எழுந்து மறுபுறம் திரும்பி கண்களை துடைத்துக் கொண்ட போது அவன் குரல் இடையை குறுக்கிட்டது. ஓ, மகாராணிக்கு இப்ப எங்களை எல்லாம் கண்டா பிடிக்கல போல இருக்கு. சரி, நீ எதுக்கு இப்ப அழுற? மத்தவங்களை அழ வச்சுதானே பழக்கம் உனக்கு, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என்றான் குத்தலாக. அவள் பதில் ஏதும் கூறவில்லை. வெளியில் இருட்டிக் கொண்டிருந்த தோட்டத்திலே பார்வையை பதித்திருந்தாள் அவள். ஏனோ மலர்ந்திருந்த தன் வாழ்வும் அஸ்தமனம் ஆகிவிட்டது போல் மனம் சோர்ந்தது. ஏன் பணக்காரி ஆயிட்டோம்ங்கிற திமிரு வந்துருச்சா உனக்கு? இத்தனை நாள் இருந்ததெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கு. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். இப்பதானே உன்னோட சுயரூபமே தெரியுது. இறந்து போன அந்த மனுஷன் விருப்பத்துக்காக தான் நானும் யோசிச்சேன். நல்ல வேலை, உன்னைய பத்தி முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் என என்று கூறிவிட்டு அவன் திரும்பவும் ஓடிச் சென்று அவன் முன் நின்று, நீங்க நினைக்கிறது தப்பு என்று கூற வேண்டும் போல் மனம் மருகியது. ஆனால் அதற்கு தன்னையே விலையாக தர வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டவள் அவன் வார்த்தைகளில் அனலில் விழுந்த மெழுகாய் கரைந்தாள். அவனுடைய மனம் முள்ளா மலரா என்று இனம் பிரிக்க முடியவில்லை. ஆனால் சொல்லில் முல்லை வைத்து அவள் இதயத்தை கிழித்தான் சுரேன். மறுநாள் அபிராமி அம்மாள் சுரேன் அவளை அழைப்பதாக கூறினார். அவன் அறைக்கு சென்றபோது உயில் விஷயமாக முடிவு செய்வதற்கு முன் இருந்த சுரேன் எங்கோ தொலைந்து போயிருப்பதாகவே ஏனோ அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவன் மனமும் போர்க்களமாகவே இருந்தது. காயங்கள் மட்டும் புறமுதுகு காட்டி ஓடிய அவள் மனதில் தோன்றின. காதல் போரில் இதயம் களவு போனது அங்கே, உயிர் கரைந்து போனது இங்கே. மித்ராவை கண்டதும் அவளுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அடங்கிய பத்திரங்களை அவளிடம் கொடுத்தவன் எதையோ எதிர்பார்ப்பவன் போல அவளையே ஒரு கணம் உற்று நோக்கினான். பத்திரங்களை வாங்கிக் கொண்டவளுக்கு எதுவுமே பேச நாய் எழவில்லை. அவனை நிமிர்ந்து பார்த்தாலே தன் மனம் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் தரையிலேயே பார்வையை பதித்திருந்தாள் அவள். மனம் காதலில் உருகியது. வாய்விட்டு சொல்ல துடித்தது. ஆனால் சொல்ல முடியாமல் தவித்தது. அங்கு வார்த்தைகள் அர்த்தமின்றி போயின. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போகவே சீற்றத்துடன் வேகமாக வெளியே சென்று விட்டான் சுரேன். அவனை தடுக்காதே என்று ஒரு மனமும், தன் உயிர் பிரிந்து செல்வதை பொறுக்காமல் உயிர் பிரிந்த வழியை தாங்க முடியாமல் தடுக்க சொல்லிய இன்னொரு மனமும் சேர்ந்து இருதலை கொள்ளி எறும்பானாள் மித்ரா. அன்று இரவு மித்ராவிற்கு அழுகையிலேயே கரைந்தது. இரவு நேரத்தில் மனிதனின் உடலில் இனிதாய் மலரும் உறக்கம் மட்டும் அன்று விடியும் வரை அவளுக்குள் மலரவே இல்லை. மறுநாள் முழுவதும் உடல் அடித்து போட்டார் போல இருந்தது. எதிலுமே நாட்டமின்றி உள்ளம் சோர்வாக இருந்தது. அன்று காலையில் வாக்கிங் செல்லும் போது அபிராமி அம்மாள் தான் பேச்சை மெதுவாக ஆரம்பித்தார். மித்ரா, நான் அண்ணகிட்ட பேசுறேன். உனக்கு பதிலா வேற யாரையாச்சும் அனுப்ப சொல்றேன். நீ எப்படியும் உன் பங்குக்கான சொத்துக்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு சென்னைக்கு போகணுமே. உன் எதிர்காலத்தை யோசிச்சுதாமா இதை சொல்றேன். நீ எப்ப போகணும்னு சொன்னா அதுக்கேத்தது மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுவேல்லம்மா என்றார் சோகமாக. மித்ரா திடுக்கிட்டாள். ஏம்மா, நான் இங்க வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஏன் என்னை போ சொல்றீங்க? என்ன சொத்து கிடைச்சாலும் நான் மாற மாட்டேன்லம்மா. அது முதல்ல என்னோட சொத்தே இல்லை இல்லம்மா, என்னால அது உரிமை கொண்டாட முடியாதுல்ல என்றாள் சோர்வாக. அன்று முழுவதும் யோசித்ததில் சுரேனிடம் இதை பற்றி எப்படியும் இன்று பேச வேண்டும் என்று மித்ராவிற்கு தோன்றியது. ஒரு முடிவுடன் தன் அறைக்கு சென்றவள் தன் பெயரில் இருந்த சொத்து பத்திரங்களை ஒரு கவரில் தனியே எடுத்து வைத்தாள். ஆனால் அவன் முகத்திற்கு நேராக அதை கொடுக்கும் தைரியம் வராமல் போகவே ஆசிரமத்திற்கு சென்ற பிறகு திலகாவிடம் கொடுத்து பத்திரமாக சுரேனிடம் சேர்க்கும்படி கூற வேண்டும் என்று உறுதி கொண்டாள். மித்ரா மறுநாள் காலையிலேயே அபிராமி அம்மாவிடம் வந்தாள். நீங்க சொல்றத யோசிச்சு பார்த்தேம்மா. நான் ஆசிரமத்துக்கு கிளம்பி போறதுதான் சரி. என்னைய மன்னிச்சிடுங்கம்மா. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, என்னம்மா உங்க மனசை புண்படுத்தி இருந்தா? நான் போய் திலகாவை அனுப்புறேன். அவ ரொம்ப நல்லவம்மா, உங்களை என்னை விட நல்லா பார்த்துப்பா என்று கூறிய போது அவளுக்கு தொண்டை அடைத்தது. அபிராமியும் அவளை பார்த்து பிரிய மனமின்றி, ஆனால் அவளுக்கு அமையப் போகும் நல்ல எதிர்காலத்தை மனதில் கொண்டு பேசினார். மித்ரா, நீ சென்னைக்கு போறதா இருந்தா போயிட்டு வா. இல்லைட்டுனா நீ விரும்புற வரைக்கும் இங்கே இருக்கலாமா? என்னவோ எனக்கு உன்னைய போக சொல்லவே மனசே இல்லைன்னா பாத்துக்கோ ஏன் என்றார் வருத்தத்துடன். எனக்கும் தாம்மா, உங்க பையன் மட்டும் நான் உன்னை விரும்புறேங்கிறத வார்த்தையா சொல்லட்டும். அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேம்மா என்று கண்ணீர் வடித்தது அவளுடைய உள்ளம். ஆனால் ஆசிரமத்துக்கு கிளம்பி செல்வதில் மித்ரா உறுதியாக இருந்தாள். அடுத்த வாரமே திலகா இங்கு வருவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த ஞாயிறன்று கிளம்பி விட்டாள்.
அவள் கிளம்பும் போது சுரேன்ட்டு சொல்லிட்டு போவா என்று அபிராமி அம்மா கூறியதும் அவனுடைய அலுவலக அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவன் தன்னுடைய கம்ப்யூட்டரில் ஏதோ வேலையாக இருக்கவும் மெதுவாக முன்வந்து சார் என்றாள் தயக்கமாக. கதவு திறந்த உடனேயே அவள் வருகையை உணர்ந்தவன் அவள் அருகில் வந்தவுடன் நிமிர்ந்து என்ன என்பது போல கோபமாக அவளையே நோக்கினான். நான் குரல் தடுமாறி இதழ்கள் துடித்தன மித்ராவிற்கு. நான் ஆசிரமத்துக்கே திரும்பி போயிடலான்னு நினைக்கிறேன், இன்னைக்கே கிளம்புறேன் என்று கூறி நிறுத்தினாள். சிறிது நேர அமைதிக்கு பிறகு சொத்தை எல்லாத்தையும் எனும் போதே இடைமறித்தான் சுரேன். அதனாலதானே நீ இவ்வளவு ஆட்டம் போடுற? பணம் வந்த உடனே 2 கண்ணும் தெரியல என்ன? நான் ஆரம்பத்திலே நினைச்சேன் அம்மா தகுதி இல்லாத ஒருத்தியை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. இடையில ரொம்ப நல்லவளாதான் நடிச்சிட்டு இருந்த, எனக்கு எந்த விளக்கமும் வேணாம், நீ கிளம்பலாம் என்று கூறியபடி வாசலை நோக்கி கோபமாக கை நீட்டினான் சுரேன். பூமி 2ஆக பிளந்து தன்னை விழுங்கி விடாதா என்ற பேராவலுடன் உள்ளம் கலங்கி கண்களை இறுக மூடி திறந்த மித்ரா சோர்வுடன் வெளியேறினாள். அபிராமி அம்மாவை நமஸ்கரித்து விட்டு செல்லும் போது வழி முழுவதும் சுரேனின் நினைவாகவே இருந்தது. காதலுக்கு தான் எவ்வளவு சக்தி என்று புரிந்தது. எந்த நிலையிலும் தான் விரும்பாத ஒன்றை கூட போனால் போகிறதென்று ஏற்றுக்கொள்வதும் புரிந்தது. முன்பு காதல் புரிந்தாலும் அந்த காதல் பெற்று தந்த வழி மட்டும் இன்று புரிவதாயிருந்தது. ஆசிரமத்திற்கு சென்றதும் அவள் துயர் குறையவே இல்லை. மித்ராவுக்கு தன் கவலையில் தான் எடுத்து வந்திருந்த சொத்தின் பத்திரங்களையும் கடிதத்தையும் திலகாவிடம் அனுப்பவே மறந்து போனது நினைவிற்கு வந்தது. உடனே அனுப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள். அங்கு சுரேனின் அலுவலகத்தில் அவன் புலி போல் கோபத்தில் பாய்ந்து அனைவரையும் குதறி கொண்டிருந்தான். மித்ரா சென்றதில் இருந்து அவன் தன் இயல்பில் இல்லை என்று மனம் ஏனோ நிலை கொள்ளாமல் தவித்தது. ஒரு பெண்ணிற்காக தான் இவ்வளவு போராடுவது அவனுக்கு இதுவே முதல் முறை. தன்னையே வெறுக்க ஆரம்பித்திருந்தான். அவன் நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை. தன் மனவேதனையை பிரிவினும் பெரும் துயரை மறக்க அலுவலக வேலைகளில் தன்னை அதிகமாக ஆட்படுத்திக் கொண்டான். அதிலேயே மனம் உழன்றதில் முகம் சோர்ந்து களைத்து தெரிந்தான். காலம் தன் பக்கங்களை புரட்டிய போதுதான் துர்காவின் திருமணமும் வந்தது. பத்திரிகை வைத்துவிட்டு செல்ல பெற்றோருடன் வந்த துர்காதான் தன் பெரியம்மாவிடம் மித்ராவை பற்றி கேட்டாள். அபிராமி அம்மாள் எல்லாவற்றையும் விவரித்து கூற அவளுக்கு மித்ராவின் மேல் கோபம் வந்தது. இதை எப்படியாவது சரி செய்ய வேண்டுமே என்று தோன்றியது. அன்றுதான் மித்ரா அனுப்பிய தபாலும் வந்தது. அன்று மாலையிலும் நேரம் கழித்தே வீட்டிற்கு வந்த சுரேனிடம் அந்த கவரை கொடுத்தார் அபிராமி அம்மா. அவன் அசுவாரஸ்யமாக அதை மேசையில் போட்டுவிட்டு செல்வதை கவனித்த துர்கா அவன் அறைக்கே கவரை எடுத்துக்கொண்டு சென்றாள். கவருடன் உள்ளே நுழைந்த துர்காவை கண்டதும், என்ன துர்கா, அடுத்த வாரமே கல்யாணம் போல இருக்கு, கங்க்ராட்ஸ். அது ஏதாவது அலுவலக கவரா இருக்கும், வச்சுட்டு போ என்றான் சுரேன் சோர்வுடன். இல்லனா, மித்ரா கிட்ட இருந்து வந்திருக்கு, அனுப்புனர் முகவரியில அவங்க பேர் போட்டிருக்கே என்றவுடன் கண்கள் மின்ன அவனிடம் வேகமாக வந்து கவரை வாங்கி கொண்டவன் உடனே அதை பிரித்தான். உள்ளே பத்திரங்களை கண்டதும் கோபமாக விசிறி அடித்து எல்லாவற்றையும் படுக்கையில் போட்டுவிட்டு குளியல் அறைக்குள் சென்று விட்டான் சுரேன். துர்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மித்ரா ஏன் இப்படி செய்தாள் என்ற கேள்வி அவள் மனதை குடைந்தது. இதில் தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று மனதினுள் தீர்மானித்துக் கொண்டாள் துர்கா. பெற்றோருடன் மறுநாளே துர்காவும் கிளம்பினாள். மதுரைக்கு சென்றதும் மித்ராவையும் பார்த்து நேரே திருமணத்திற்கு அழைத்து சென்று விடலாம் என்று தோன்றியது. ஆசிரமத்திற்கு சென்று மித்ராவிற்கு பத்திரிகை கொடுத்த போதும் அவர் அம்மா கூடவே அருகில் இருந்ததால் அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் வீட்டிலேயே முன்னதாகவே வந்து தங்க வேண்டும் என்றும் அவளை திருமணத்திற்கு அழைத்து விட்டு கூறினார் பங்கஜம். துர்கா கட்டாயம் அவளை தன் திருமணத்திற்கு வரவேண்டும் என்று அழைத்து விட்டு சென்றாள். கல்யாணத்திற்கு சென்று பழக்கமே இல்லாததாலும் தன்னிடம் பட்டுப்புடவையே இல்லை என்பதாலும் கடைக்கு சென்று 2 பட்டுப்புடவைகளை எடுத்து வந்தாள் மித்ரா. அன்றுதான் சுரேனிடமிருந்து கொரியரில் எல்லா பத்திரங்களும் திரும்பி வந்திருந்தன. ஒரு மன மாறுதலுக்காகவாவது கல்யாணத்திற்கு சென்று வர முடிவு செய்திருந்தாலும் உண்மையான காரணம் சுரேன் அங்கு வருவான் என்ற எதிர்பார்ப்பொன்று புரிந்தது. அன்னை அவளை தனியே சென்னைக்கு அனுப்ப மறுத்து கூடவே ஒரு பெண்ணையும் அனுப்பினார். துர்கா தன் வீட்டிலேயே இருவரையும் தங்க சொல்லி இருந்ததால் முதல் நாள் காலையிலேயே இருவரும் அங்கு சென்று விட்டனர். அப்போதுதான் அபிராமி அம்மாவும் அங்கு வந்திருந்தார். வீட்டில் கூட்டமாக இருக்கும் என்பதால் சுரேன் ஹோட்டலிலேயே தங்கிவிட்டான் என்று அவர் கூறினார். மித்ராவை பார்த்ததும் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கல்யாணத்திற்கு அவர் வருவாள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது போன் மணி ஒலித்தது. துர்கா மித்ராவை பார்த்து, மித்ரா, அதை எடுத்து யாருன்னு கேளுமா என்றாள் இயல்பாக. மித்ராவும் போனை எடுத்து ஹலோ என்று கூறவும் ஒரு கணம் மறுபுறம் எந்த சப்தமும் இல்லை. மீண்டும் ஹலோ, யார் பேசுறீங்க என்று அவள் கேட்டபோது, நான் சுரேன் பேசுறேன் என்று அவனுடைய ஆண்மை நிறைந்த குரல் ஆழமாக கேட்டது. திடுக்கிட்டு ஒரு கணம் விழித்த மித்ரா, உங்களுக்கு தாமா போன் என்று அருகில் அமர்ந்திருந்த அபிராமி அம்மாவிடம் ரிசீவரை கொடுத்துவிட்டு வேகமாக எழுந்து வெளியே சென்று தோட்டத்தில் அமர்ந்து கொண்டாள். அவளையே கவனித்துக் கொண்டிருந்த துர்கா அபிராமி அம்மா சுரேனிடம் பேசுவதை கவனித்துவிட்டு வெளியே வந்தாள். வானில் எங்கோ தன் கலங்கிய விழிகளை பதித்தபடி யோசித்துக் கொண்டிருந்த மித்ராவை கண்டதும் ஏனோ அவளுக்கு பாவமாக இருந்தது. அருகில் வந்து அமர்ந்தவுடன் திரும்பியவளின் கண்களில் வழிந்த நீர் கைகளில் பட்டு தெரித்தது. மித்ரா, நான் உன்னோட கொஞ்சம் தனியா பேசணுமே, என்னோட ரூம்க்கு வரியா? துர்கா அழைத்த போது சரி வர்றேன் என்று அவள் பின்னே சென்றாள் மித்ரா. தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தியவள், நான் உன்னை கேட்பேன், ஆனா உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும், சொல்வியா மித்ரா என்றாள். அவள் தலையாட்டியதும் கட்டிலில் அவளை அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டாள். தலை குனிந்தபடி மடியில் கோர்த்திருந்த விரல்களையே பார்த்து கொண்டிருந்த மித்ரா துர்காவின் அடுத்த கேள்வியில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நீயும் சுரேன் அண்ணாவை மனசார காதலிக்கிறதானே என்ற போது அவள் என்ன சொல்வது என்று புரியாமல், பிளீஸ் துர்கா, அதெல்லாம் வேணாமே, நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், திரும்பவும் என் பழசெல்லாம் பேசணும் என்றாள் சோகமாக. நீ நிம்மதியா இருக்கலாம், ஆனா அங்கே எங்க அண்ணா நிம்மதியா இல்லையே, அவரோட நிம்மதியை தான் நீ எடுத்துட்டு வந்துட்டியே. அவர் பாவம், அவர் உன் நினப்பிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இங்க நீ ஜாலியா இருக்கலான்னு பாக்குறியா என்றாள் துர்கா கோபத்துடன். மித்ரா ஒன்றும் விளங்காத பாவனையுடன், என்ன துர்கா சொல்ற, ஜோக் அடிக்கிறியா என்றாள் விரக்தியுடன். இல்ல, உண்மையதான் சொல்றேன் என்றாள் துர்கா அழுத்தமான குரலில். இல்ல, அவரை நீ விரும்பல, எனக்கு தெரியும்ல, அவருக்கு காதல் கல்யாணத்தெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு. அவங்க அப்பா எழுதின உயிலுக்காக விருப்பமில்லாத இந்த திருமணத்துக்கு சரின்னு அவர் சொன்னாரு தெரியுமா? இறந்து போனவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் தான், ஆனா அதுக்காக ஒருத்தர் தன்னோட சுய விருப்பத்தை விட்டு கொடுத்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. அதான் சொத்தை அவர் பேருக்கே எழுதி கொடுத்துட்டு நான் ஆசிரமத்துக்கு வந்துட்டேன் என்றாள். மண்ணாங்கட்டி, அவர் விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? மனசு முழுக்க உன்னைய வச்சுக்கிட்டு அதை சுமக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம எங்க அண்ணன் படுற வேதனை உனக்கு எங்க புரிய போகுது என்று கோபமாக முடித்தாள் துர்கா படபடப்புடன். மித்ரா தவிப்புடன், பிளீஸ் துர்கா, எனக்கு நீ சொல்ற எதுவுமே புரியல, நம்பவும் முடியல என்றாள் விழியோரம் புதிதாய் பூத்த அரும்புகளுடன். துர்கா மெதுவாக கூற ஆரம்பித்தாள். சுரேன் அவளை உயிராய் விரும்பியதையும் அவளின்றி தவித்து போனதையும் கூறினாள். இப்பவாவது புரியுதா? எங்க அண்ணா உன்னைய உயிலுக்காகவோ சொத்துக்காகவோ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கல, உண்மையான காதலுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாருன்னு என்றாள் கோபத்துடன். பிறகு இன்னொன்னு தெரிஞ்சுக்க, இந்த உயில் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே உங்க அண்ணன்கிட்ட இது விஷயமா பெரியமா பேசியிருக்காங்க. அவங்க உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணலான்னு சொன்னாங்களா? அப்புறம்தான் அவங்க கிட்ட இந்த உயில் விஷயத்த சொல்லி அதெல்லாம் முடிஞ்ச உடனேயே இத பத்தி பேசலான்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணன்கிட்ட இல்லாத பணமா நீ வச்சிருக்கிறது சொல்லு, அதை திருப்பி வேற அனுப்புற, அப்படியே அறையலாம் போல இருக்குது எனக்கு தெரியுமா. ஆனா அண்ணியா வரப்போற அவளாச்சின்னு பாக்குறேன், அவ்வளவுதான் என்றாள் துர்கா மிகுந்த வருத்தத்துடன். அப்போதுதான் மித்ரா தன் தவறை உணர்ந்தாள். பழைய நினைவுகளை நெஞ்ச மயிலிறகாய் வருட சுரேனின் பார்வைகளும் புன்னகைகளும் இன்று நிஜத்தை உணர்த்த மித்ராவின் மனம் ஆனந்தமாய் சிறகடித்தது. இதய அலைவரிசையில் தொடர் ஒளிபரப்பாய் சுரேனின் நினைவுகள் சப்தமிட அந்த நினைவே கவிதையாய் அவளுள் படர்ந்தது. மனதிற்குள் சுரேனை ஆழப்பதித்து இவ்வளவு நாள் தான் புரிந்த மௌன தவத்திற்கு பலன் கிடைத்தது போலிருந்தது. நெஞ்சம் ஆனந்தமாய் கும்மி கொட்ட கண்கள் கண்ணீரை அருவியாய் கொட்டியது. ஆனந்தத்தில் விம்மி அழ ஆரம்பித்தாள் மித்ரா. அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டாள் துர்கா. உனக்கு ஒரு சின்ன தண்டனை, இன்னைக்கு சாயங்காலம் தான் நீ அண்ணனை பார்க்கவே முடியும். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு தொழில் சம்பந்தமா ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. நான் இப்பவே போன் பண்ணி சொன்னா கூட எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துருவாரு தான் என்று சொல்லி நிறுத்தினாள் துர்கா. தவிப்புடன் நிமிர்ந்த மித்ராவை பார்த்து, ஆனா நான் சொல்ல மாட்டேன், அண்ணன் நேரா மண்டபத்துக்கு தான் வருவாரு. நீ அவரை எப்படி காக்க வச்ச? நான் சொன்ன தண்டனை இதுதான். இப்ப காத்துக்கிட்டு இருந்தாதான் நீ அவரை பார்க்கவே முடியும். அப்புறம் இன்னொன்னு, நீ தான் அவர்கிட்ட பேசியாகணும். எப்படி பேசுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க யாரும் பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கே நீ பேசணும், அதுவும் சமத்தா தனியா என்ன என்று கூறி அவள் கன்னத்தை தட்டிவிட்டு உள்ளே அழைத்துச் சென்றாள்.
துர்கா தனக்கென அழகு நிலையத்திலிருந்து மதியம் வந்தவர்களிடம் மித்ராவிற்கும் மருதாணி போட சொல்லி ஒப்பனை செய்ய சொன்னாள். வெட்கத்துடன் வேண்டாம் என மருத்துவரிடம், அப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா நாத்தனார் சொல்றத கேளு, பாவம் எங்க அண்ணா ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, சாயந்தரம் மேக்கப் இல்லாம உன்னைய பார்த்து பயந்து திரும்பி ஓடிட போறாரு, அதனாலதான் இந்த ஏற்பாடுலாம் பண்றேன் என்னோ என்றாள் குறும்பாக. துர்காவின் மூலமாக விஷயம் அறிந்த அபிராமி அம்மாவும் மித்ராவை வாஞ்சியுடன் அணைத்துக் கொண்டு ஆனந்தமாய் பெருமூச்சு விட்டார். எல்லோருக்கும் தெரிந்த அவள் மனம் யாருக்கு தெரிய வேண்டுமோ அவனுக்கு மட்டும் இன்னும் தெரியவே இல்லை. அவனுடைய மனதை பற்றி தெரிந்து விட்டதால் அவள் உணர்வுகள் அவனுக்காக வேள்வி செய்தன. ஒவ்வொரு முறையும் அழைப்பு மணி குழலோசையாய் ஒலித்த உடனே திரும்பி வாசலை நோக்கிய அவள் பார்வை நிராசையுடன் சுவர் பந்தை திரும்பி வாட்டியது. அவனை காணாதது மனதை வலிக்க செய்ய அந்த வாசல் போலவே அவள் இதயமும் அவன் பாத சுவடு தேடி ஈரம் உலர்ந்து போய் இருந்தது. ஆனால் சுரேன் மட்டும் வரவே இல்லை. மாலையில் அனைவரும் கிளம்பி திருமண மண்டபத்திற்கு சென்றனர். மித்ரா துர்காவுடனேயே தங்கிவிட்டாள். பெண் அழைப்புக்கு வரும் காரில் இருவரும் செல்லலாம் என்று கூறிவிட்டாள் துர்கா. மித்ராவுக்கு தான் தவிப்பாக இருந்தது. பார்லரிலிருந்து வந்தவர்கள் அவளுக்கும் தலை அலங்காரம் செய்து விட்டிருந்தனர். தன்னை எளிமையாக அலங்கரிக்க சொன்ன மித்ரா தலைமுடியை பிரெஞ்சு நாட் முறையில் முன்புறம் மட்டும் பின்னி பின்புறம் தோகையாய் முடியை விரித்து விட்டிருந்தாள். தங்கமணிகள் அழகாய் தலையின் முன்புறம் பதிக்கப்பட்டிருந்தன. அழகிய ரோஜா வண்ண பட்டு சேலையில் எளிமையான நகைகள் அணிந்து ஒரு கை தேர்ந்த சிற்பி செதுக்கிய அழகு சிலை போல இருந்தாள் சங்கமித்ரா. அவள் நிறமும் புடவையின் நிறமும் ஒன்றை ஒன்று போட்டியிட கண்ணங்கள் சுரேனின் வரவை எதிர்பார்த்து இயல்பாகவே சிவந்திருந்தன. துர்காவும் பதுமை போல அழகாக கம்பீரமாக காட்சியளித்தாள். வீட்டிற்கு பெண் அழைக்க வந்தவர்களுடன் அவர்களும் இன்னும் சில உறவு பெண்களும் மண்டபத்திற்கு சென்றனர். மண்டபத்தின் வாசலில் இறங்கிய உடனேயே இருவரின் கண்களும் தங்கள் இணை தேடி அலைப்பாய்ந்தன. மித்ராவின் விழிகள் சுரேனை ரகசியமாய் தேடின. வாசலில் யார் யாரோ நின்றிருந்தனர். அவனை மட்டும் காணவில்லை. உள்ளே சென்ற போது மண்டபத்திற்கு உள்ளே செல்லும் நுழைவாயிலில் பெண்கள் மலர்களுடன் சந்தனம் பன்னீர் கல்கண்டுடனும் காத்திருந்து மணப்பின் வந்ததும் அவர்களை வரவேற்றனர். மித்ரா அதை ஏற்கும் விதமாய் புன்னகை புரிந்து நிமிர்ந்த போதுதான் அங்கு சுரேனை முதலாய் சந்தித்தாள். கோட் சூட் அணிந்து அழகாக ஆண்மை நிரம்பிய உருவமாக நின்றான் சுரேன். சுரேனும் அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை. துர்காவின் உத்தரவால் அபிராமி அம்மாவும் அவனிடம் எதுவும் கூறவில்லை. அவன் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டிருந்த போதுதான் துர்காவின் அருகில் தங்க தாமரை போல பதுமை என நடந்து வரும் மித்ராவை கவனித்தான் அவன். ஏனோ அவன் மேனி சிலிர்த்தது. இதயம் ஓடிச் சென்று அவளை நாடி நின்று வேகமாய் துடித்தது. அவள் அவனை முதலில் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனுடைய தவிப்பையும் அறியவில்லை. அவன் அருகில் வந்தவுடன் நிமிர்ந்தவளின் விழிகள் பிரமிப்புடன் பிரகாசமாகி சுரேனின் விழிகளில் மோதித் தெரித்தன. இருவர் பார்வையும் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகவே இல்லை. பாலைவனத்தில் தண்ணீருக்கு தவித்த ஒருவன் தண்ணீரை கண்டதும் ஆவலுடன் பருகுவதைப் போல் அவன் பார்வை அவளை அள்ளி பருகியது. தன் மனதுக்குள் அற்புதமான கருத்து பதிவுகளை பதித்தவனை மித்ராவும் காதலுடன் கண்களால் சிறை செய்தாள். பார்வைகள் வேகமாக கலந்து தாகத்துடன் ஒன்றை ஒன்று சிறை எடுத்தன. சுரேனுக்கு அவளின் நேச பார்வை உண்மைதானா என்று முதலில் புரியவே இல்லை. பிறகு இந்த பார்வை மட்டும் போதாதென்று மனம் சத்தியாகிரகம் செய்தது. அவள் மனதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பெரும் போராட்டம் அவனுக்குள். அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு எங்காவது சென்று தன் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுவது போல சுரேனின் இதயம் படபடத்தது. முதன் முறையாக தன்னுள் நிகழ்கின்ற இந்த மாற்றங்கள் அவனை பாதித்தாலும் அவள் தன்னை கடைசியாக உதறி தள்ளிவிட்டு சென்ற நிலை மட்டும் மறவாமல் கண்முன் தெரிந்தது. பழைய நினைவில் உடனே சுரேனின் முகம் கோபத்தில் சுருங்கி ஊடலில் இறுகியது. திடீரென்று விளைந்த அவனுடைய முகமாற்றத்தை கண்ட மித்ரா ஒரு கணம் துடித்து போனாள். அதுவரை மௌனமாக நின்று விழிகளால் அவளை உரசியவன் விருட்டென்று திரும்பி உள்ளே சென்று விட்டான். வாசலில் பெண்கள் நிறைய பேர் ஆரத்தி சுற்றி மணமகளை உள்ளே அழைத்துச் சென்றனர். சுரேனை காணாமல் மனம் கலங்கி விழிகள் சிவந்து தேடினாள் அவள். துர்கா மேடையில் ஏறி அமர்ந்ததும் நலங்கு வைக்கும் போது துணையாய் தோழி பெண்ணாக மித்ரா அவள் அருகில் நின்ற போதுதான் அவள் சுரேனை மீண்டும் பார்த்தாள். அவன் முன் வரிசையில் அமர்ந்து யாரோ ஒரு பெரிய மனிதரிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தான். மேடையின் பக்கம்
அவன் பார்வை திரும்பவே இல்லை. மனம் உறைந்து கண்கள் கலங்கி நீர் கோர்த்து நின்றது மித்ராவிற்கு. மாப்பிள்ளை விவேக்கையும் மேடையில் ஏற்றி துர்காவின் அருகில் அமர்த்தி நலங்கு வைத்தார்கள். இருவரும் காதலர்கள் என்பதால் கொஞ்சலும் சீண்டலும் கேலியுமாக பொழுது இனிதாக கழிந்தது. ஆனால் மனதளவில் களைத்து போயிருந்த மித்ராவுக்கு தான் எதிலுமே கவனம் முழுதாக பதியவில்லை. தன் மனதில் காதலினும் கவிதை செய்து பார்வையினும் ஒளியால் கனவுகளை சிலைகளாக வார்த்தவன் கம்பீரமாய் தன் எதிரே அமர்ந்து இருந்தும் தன்னை ஒரு பார்வையால் கூட தீண்டாமல் இருந்தது மித்ராவை பெரிதும் பரிதவிக்க செய்வதாய் இருந்தது. மேடையில் இருவருக்கும் நலங்கு வைத்து முடித்ததும் நிச்சயதார்த்தம் நடந்தது. அண்ணன் என்ற முறையில் சுரேந்திரன் மேடைக்கு வந்த போது அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தன் மனம் எனும் கருவியாய் படமெடுத்துக் கொண்டே இருந்தாள் மித்ரா. அவள் அருகிலேயே அவன் இருந்தாலும் அவள் இருந்த பக்கம் அவன் விழிகள் திரும்பவே இல்லை. விவேக்கிடமும் துர்காவிடமும் குனிந்து மெல்லிய குரலில் கேலி செய்துவிட்டு அவன் நிமிர்ந்த போது பார்வை ஒரு நொடி அவள் மீது படிந்தாலும் அறிமுகமில்லாதவனின் பார்வை போல் உடனே விலகியது. என்ன செய்தால் தன் மனத்தவிப்பு சரியாகும் என்று யோசித்த போது மித்ராவுக்கு உடனே சுரேனை தனியாக சந்திக்க வேண்டும் என்று தோன்றியது. நிச்சயதார்த்தம் எப்போது முடியும் என்று காத்திருந்த மித்ரா துர்காவிடம் வேகமாக வந்தாள். துர்கா, நான் சுரேனோட உடனே பேசியாகணுமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தா துர்கா ப்ளீஸ். அவர் என்னை புரிஞ்சுக்காம விலகி விலகி போறாருன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷமே செத்துடலாம் போல இருக்கு தெரியுமா எனக்கு. கலங்கிய கண்களுடன் கெஞ்சினாள் மித்ரா. துர்கா வேண்டுமென்றே, யாரு சுரேனா? அது யாரு? எனக்கு தெரியாதே. அது சரி, நான் என்ன தரகரா மேட்ச் மேக்கிங் எல்லாம் பண்றதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. வேணும்னா நீ போய் பேசிக்கோ என்றாள் கிண்டலாக. மித்ராவின் விழிகளில் சாரலாய் நீர்த்துளிகள் வழியத் தொடங்கியதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை. சரி சரி, சும்மா ஜோக் அடிச்ச மித்ரா, ஒரு நிமிஷம் இரு என்ன என்றவள் அபிராமி அம்மாவை அழைத்து திலகாவை அனுப்பிவிட்டு மித்ராவிடம் திரும்பினாள். மண்டபத்துக்கு மேல ஒரு ரூஃப் கார்டன் இருக்கு, நீ அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் அண்ணனை அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்ன என்றாள். அபிராமி அம்மா அறைக்குள் வந்ததுமே மெதுவாக வெளியே சென்ற மித்ரா மனதில் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஒருவித நிராசையுடனும் மெல்ல மாடி ஏறினாள். மித்ராவை காணாமல் தேடிய விழிகள் தவிக்க ஒருவித அழைப்புறுதலுடன் அமர்ந்திருந்த சுரேன் அப்போதுதான் அவள் தனியே மாடிக்கு செல்வதை வியப்புடன் கூர்ந்து கவனித்தான். அவன் கண்கள் அவளையே கூர்மையாக அளவெடுத்தன. அந்த நேரம் அபிராமி அம்மா சுரேனுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தார். சுரேன், என்ன பாக்குற? உனக்காக தான் மித்ரா மாடிக்கு போற. உன்னோட தனியா ஏதோ பேசணுமா? துர்கா தான் அவளை அங்கே போய் இருக்க சொன்ன என்ற போது அவன் முகத்தில் வந்த கோபம் மகிழ்ச்சி இரண்டும் கலந்த தீவிரத்தை கண்டு புன்னகை வந்தது அபிராமி அம்மாவிற்கு. பிறகு அவர் எல்லா விஷயங்களையும் சுரேனிடம் விளக்கி கூறும்போது அவன் முகம் பல பாவங்களை வெளிப்படுத்தியது. தன்னை உயிரினும் மேலாக அவள் விரும்புகிறாள் என்று தெரிந்தவுடன் மனதில் அதுவரை கனமாக அழுத்திக் கொண்டிருந்த ஏதோ ஒன்று அவசரமாக விடைபெற்று சென்றது. உடனே வேகமாக மாடிக்கு சென்றான் சுரேன். தனியே மாடிக்கு சென்று காத்திருந்த மித்ராவிற்கு ஒரு கணம் ஒரு யுகமாகியது. இரவு நேர காற்று குளிரை சுமந்து வீசிக்கொண்டிருந்தது. நிலவு பனியில் நனைந்து குளிருக்கு இதமாய் மேகத்துக்குள் மறைந்து கொண்டது. பூங்காற்றும் உறங்காமல் சாமரமாய் வீசிக்கொண்டிருக்க இதயம் மட்டும் ஏனோ துடித்தது மித்ராவிற்கு. காதல் பரீட்சை எழுதி முடித்துவிட்டு முடிவுக்கு காத்திருக்கும் மாணவியைப் போல மித்ரா தவிப்புடன் காத்திருந்தாள். காத்திருப்பதன் சுகமே காதலில் தனிதான் என்றாலும் இன்று சுரேனுக்காக காத்திருப்பது தவிப்பாக இருந்தது மித்ராவிற்கு. காதல் அகதியாய் காத்திருந்தாள் அவள். அவளை வெகு நேரம் காக்க வைக்காமல் அவனுடைய அழுத்தமான காலடி ஓசை திடீரென கேட்டது. அந்த பாதச்சுவடுகளின் ஒளி ஏனோ அவள் இதயத்தில் எதிரொலித்தது. அவளுக்குள் மெல்லிய அதிர்வுகளை ஏற்படுத்த நிமிர்ந்து பார்த்தாள் மித்ரா. சுரேன் தன் இயல்பான கம்பீர நடையுடனும் அழுத்தமான காலடிகளுடனும் வேகமாக அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய விழிகள் ஆனந்தத்தில் கலங்கியதால் அவன் உருவம் நீரில் தெரிந்த நிழல் போல வரி வடிவமாய் கலங்கி தெரிந்தது. கண்களை இறுக மூடி திறந்த மித்ரா வெகு அருகில் சுரேன் கூர்மையாக இடுங்கிய கண்களுடனும் ஊடுருவும் பார்வையுடனும் நிற்பதைக் கண்டாள். அவனை தீண்டிய குளிர்காற்று தன்னையும் தீண்டி செல்ல மேனி சிலிர்த்து தவமிருந்தாள். மனம் படபடத்ததில் அவளுக்கு வார்த்தைகள் சுலபத்தில் வெளிவரவில்லை. கண்களின் அழைப்புறுதல் குறைந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள் அவனை நோக்கி,
சாரி என்றாள் உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் கிசுகிசுப்பாக. சுரேனிடம் எந்த அசைவும் இல்லை. பார்வை மட்டும் அவளிடமே விலகாமல் பதிந்திருந்தது. மித்ரா மெதுவாக நிமிர்ந்தாள். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்க. அம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. எதையுமே சரியா புரிஞ்சுக்காம மடத்தனமா இருந்துட்டேன். என்னைய மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? ஒரு ஏக்கத்தோடு அவள் கேட்ட போதும் அவன் கண்களில் சிறிதும் கருணை இல்லை. கையை கட்டிக்கொண்டு பேசாமல் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சுரேன். மனதில் இருந்த வருத்தம், வேதனை, குற்ற உணர்ச்சி முழுவதும் கண்களில் எதிரொலிக்க கலங்கிய கண்களுடன் நின்ற மித்ரா, சுரேன் ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க இல்லாம என்னால முடியல சுரேன். நான் உங்களை உயிருக்கும் மேலா நேசிக்கிறேன் என்ற போது கண்கள் வைரமாய் மின்ன சுரேனின் விழிகளில் முதலாய் மனம் நிறைந்த புன்னகை. அவளுடைய வார்த்தை தென்றில் சாமரமாய் அவன் மனதில் வீசியது. மெதுவாக, ஆனா உனக்கு ஒரு தண்டனை இருக்கே. என்னை பத்தி தப்பா நினைச்சதுக்கு, காக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துதான் என்றான் குறும்பாக. என்ன என்பது போல் பதறிப்போய் பார்த்தவளிடம், அது ஆயுள் தண்டனை கூட இல்ல, அதை விட பெருசு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரியாம என் கூடவே காதல் அகதியா இருக்கணும், சரியா என்று கேட்டான் சுரேன் உல்லாசமாக உயர்த்திய புருவங்களுடன். உடனே என்று அவள் வெட்கத்துடன் மின்னும் விழிகளோடு தலையசைத்தாள். தன் கண்களில் கரை காணாத காதலுடன் தன் இரு கைகளையும் பறவையின் சிறகாய் இதமாய் விரித்த சுரேன் பூங்காற்றாய் வந்தவளை வண்ண கனவுகளுடன் வசப்படுத்திக் கொண்டான். இனி அவனில்லாமல் தான் இல்லை என்பதையும் தன்னுடைய இடம் எது என்பதையும் முழுக்க உணர்ந்திருந்த சங்கமித்ராவும் மகிழ்ச்சியுடன் அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். அந்த நிமிடம் அவனை பற்றி எண்ணும் போது வரம் தருகின்ற ஒரு வசந்தமாய், தன் வாழ்க்கைக்கே ஒளி தந்த ஒரு வெளிச்ச விடியலாய் எண்ணத் தோன்றியது. அப்போது காற்றில் கலந்து வந்த அந்த இனிய நாதஸ்வர ஒளி அவர்களுடைய செவிகளில் இனிதாய் விழுந்தது. வேகமாய் வீசிய தென்றல் இருவருக்கும் இடையே நுழைய முயன்று தோற்றுப்போய் வேறு புதுப்பாதை வகுத்தது. காதலாய் அன்று சுரேனின் இதயத்தில் சங்கமித்த மித்ரா இன்று அவன் வாழ்க்கையிலும் சங்கமித்தாள். இரவு மென்பனி தூவி அவர்களை ஆசீர்வாதம் செய்ய நிலவு புன்னகையுடன் அதை வழிமொழிந்தது. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.